10 நிமிஷம் போதும். தாயே தமிழே தலைநாள் அமுதே, இந்நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாமரம் வீசுகிறேன் சந்தனம் பூசுகிறேன் என்று சொல்லி, அன்புக்கோர் புத்தர், அறிவுக்கோர் வள்ளுவர், பண்புக்கோர் திருவிக்கா, பகுத்தறிவுக்கோர் பெரியார் என்று சொல்லி தமிழுக்காக பெருமக்களையும் வணங்கி, பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பாபாசி இணைந்து பெருமையுடன் நடத்துகிற பெரம்பலூர் புத்தக திருவிழா இவ்வளவு அழகாக எதற்காக சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு கூட்டம் வர்றது ஒரு வகை, திங்கட்கிழமை நின்று கொண்டு ரசிக்கிற அளவுக்கு கூட்டம் வந்திருக்காங்கன்னா அதை நாங்கள் வெகுவாக பாராட்டணும். அதனால தான் நான் சிறந்த மேடை என்று சொன்னேன். அதே நேரத்தில் இதற்கு முன்பாக அருமையான ஒரு சுவையான பேச்சு, சிந்தனை அரங்கம்னா அப்படி தான் இருக்கணும். இயற்கை ஆர்வலர் இன்னைக்கு அவங்கள தான் ரொம்ப போட்டுறணும். ஏன்னா நம்மாழ்வாருடைய சொற்களை நம்ம ரொம்ப கேட்கலை. இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை முத்து காமெடி அப்படின்னா ஒரு 10 பேர் கூட வரமாட்டேங்க. சிபி முத்து சில்மிசம்னா 5000 பேர் பார்க்குறோம். இந்த மாதிரி காலங்கள் மாறிடுச்சுன்றக்கா சொல்கிறேன். இயற்கை ஆர்வலர் மரியாதைக்குரிய கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்லி நல்ல ஒரு சுவையான, என்னென்னா நாங்கள் வந்திருக்கோம்ன்றதுக்காக கொஞ்சம் விரைவாக முடிச்சுட்டாங்க. இல்லாட்டி இன்னும் அந்த விஷயங்களாக வேணும். ஏன்னா இது சிரிப்பதற்கு எப்போனாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களாக வேணும். நம்மாழ்வார் அவர்களே சொல்கிறார், உலக அதிசயம் எது என்று சொல்கிறார். இந்த பூமியில் நீங்கள் ஒரு பேப்பரை போட்டிங்கன்னா குப்பையாக மாறிவிடுகிறது, மக்கி போகிறது. ஒரு துணியை போட்டிங்கன்னா குப்பையாக மாறி மக்கி விடுகிறது. ஆனால் விதையை போட்டால் மட்டும் முளைத்து மரமாகிறது. இதுதான் உலக அதிசயம் அப்படின்றார். அதெல்லாம் இயற்கை. நம்ம அதே போல் நெல் இருக்கும்போது பாருங்கள், அடிப்பகுதி காட்டுக்கு, நடுப்பகுதி அந்த நெல்லோட நடுப்பகுதி மாட்டுக்கு, மேல் பகுதி வீட்டுக்கு. இந்த மாதிரி பேசினா தான் கைதட்டுவாங்கன்னு ஒரு ஆர்வத்தில் நான் பேசினேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 10வது பாயிண்ட் 20வது பாயிண்டில் தன்னம்பிக்கை இழந்தால் பரவாயில்ல. மாட்டுக்கு வீட்டுக்குண்டே பட்டக்குன்னு ஒரு ஆள் டூலர் எடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு நான் வந்துருச்சு. இப்போ நானே நாவுப்படுத்தி அனுப்புன மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள். இந்த பண்பாட்டு மன்றம்னு சொன்னது நான் வெறுமனே நினச்சேன். ஆனால் ரொம்ப பெரம்பலூர் மக்கள் பண்பாடான மக்கள் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஏன்னா கோயிலில் கூட்டம் கூடுறதை குறைச்சிட்டோம். அதே போல் எங்கேயாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டாஸ்மாகில் தள்ளுமுள்ளாய் கூட்டம் கூடுற பார்க்குறோம். எங்கேயாவது புத்தக திருவிழாவில் புத்தக கடையில் கூட்டம் கூடுற பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப நாடுகள் போகும்போது நான் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்ததை சொல்கிறேன். ஏன் அதெல்லாம் வெளிநாடுகள்லாம் வளர்ந்த நாடாக இருக்கிறது, பெருமையான நாடாக இருக்கிறது, வசதியான நாடாக இருக்கின்றது நான் ஒரு சின்ன விஷயத்தெலாம் பார்த்தேன். எல்லா வெளிநாட்டுக்கு நான் போகும்போதும் வெளிநாட்டுக்காரங்க உட்காந்தோடனே மேலே லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய புக் எடுத்து படிப்பார். நம்மால் உட்காந்து நான் சர்ன்னு சிப்ஸ் பாக்கெட்டை பிரிப்பேன், முருகை கடிப்பேன். அப்போ தான் நினச்சேன், ஏன் அது வளர்ந்த நாடாக இருக்குது? வாசிக்கிற திறன் இல்லைன்னா. இதை நான் அன்னைக்கு தான் நான் அதை யோசிச்சனால சொல்கிறேன். அப்படிலாம் மாறிடுச்சு சார். அதை விட பாப்பா பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு தர வேண்டிய மிகச்சிறந்த பரிசு, ஆக சிறந்த பரிசு எதுனா புத்தகம்தான் அப்படின்னு ஒரு சிறு குழந்தை பேசு. ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கார். நம்ம அப்படியா சார் பரிசு கொடுக்குறோம்? இப்போ வெளிநாட்டில் கல்யாணம், நம்ம ஊரில் கல்யாணம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வெளிநாட்டில் கல்யாணம் 500 பத்திரிக்கை கொடுத்தா 400 பேர் வருவாங்க, இல்லாட்டி 300 பேர் வருவாங்க, 120 கிஃப்ட் வரும். இது வெளிநாட்டில். நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் வச்சோம்னா 800 பத்திரிக்கை கொடுத்தோம்னா 2300 பேர் வருவாங்க. பூரா மட்டனில் சண்டை ஓட்டு, அங்கேயே கிச்சனில் அடித்து உருண்டு, கிஃப்ட்டு 2 வால் கிளாக் வாட்ச்சு, ஒரு முருகன் போட்டோ. கடைசியில் என்னென்ன காணாமல் போய் தெரியுமா? 4 குழம்பு கரண்டி காணாமல் போகும், 8 கிளாஸ் காணாமல் போகும். ஒருத்தெல்லாம் குழம்போடு தூக்கிட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா எடுக்க முடியலன்னு சொல்லி. பார்த்தீங்களா? இதான் சார் பரிசு. சொல்லாங்க பாருங்க, பெரியவங்களாம் அப்படி சொல்லியிருக்காங்க சார். 1000 புத்தகம் படித்தவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவன்தான் என்னுடைய குருநாதர்
அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்கிறார். துப்பாக்கியிலிருந்து வரும் அந்த தோட்டாவின் வேகத்தை விட, வீரியத்தை விட புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையின் வீரியம் அதிகம் அப்படின்றாரு லெனின் அவர்கள். நிறையா படிச்சிருக்கேன் நான், சும்மா புத்தகத்தில் எது ஏனான்னு தெரியாது. இன்னைக்கு 30 பேரறிஞர் சொன்னதெல்லாம் வச்சிருக்கேன். நீங்கள் மூச்சு திணறிருக்கான்னு நான் பொறுமையாக இருக்கேன். அதுக்காகத்தான் பின்பதில் அதே போல் இந்த நிகழ்ச்சியை பேரன்போடு நடத்தி பெருமை சேர்த்து இருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் பார்த்தியா, ஒரு நாட்டில் இளைஞரிடம் கேடுங்கள், ஒரு புத்தக கடை எங்கே இருக்குன்னு கேடுங்கள், அந்த நாட்டின் வகிசியை தெரிந்து கொள்ளலாம், அந்த நாட்டின் தன்மையை தெரிந்து கொள்ளலாம்ன்றார். அது மாதிரி இன்னைக்கு 9 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவை ரொம்ப பண்போடு நடத்தி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி, திட்ட இயக்குனர் திரு சு தேவநாதன் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் இந்த நிகழ்ச்சி அன்போடு வழங்கி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆதவ் பப்ளிக் பள்ளி தாளாளர் மரியாதைக்குரிய திருமதி ராசேந்திரன் அம்மா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்லி, பள்ளி முதல்வர் அதேபோல் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு வைத்தியநாதன் ஐயா அவர்கள் மற்றும் பொதுமக்கள் பண்பாட்டு மன்றம் தலைவர் சரவணன் அவர்களுக்கும் செயலாளர் அரவிந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக வந்திருக்கிற விருந்தினர்கள், இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஆக்கப் போகிற நீங்கள் தான். கண்ணதாசன் அவர் சொன்ன மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமான்ற மாதிரி நீங்கள் இல்லைன்னா எங்களால் பேச முடியாது. அதேபோல் ஐயா ரொம்ப ஆழமான ரொம்ப புதுமையான விஷயங்களை மேடையில் கொடுக்கும்போது நீங்களாம் கைதட்டி ரசித்தீர்கள். அதுவே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியும் முழுக்க முழுக்க உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக. ஏன் இன்னைக்கு அது தேவைப்படுது அப்படின்னா, யாரெல்லாம் சிரித்து பழகுறானோ அவன்கிட்ட வன்முறை இருக்காது, கெட்ட காரியங்கள் ஈடுபட மாட்டான். சிரிக்கிறவன்ட்ட பாருங்கள் கள்ளங்கோடம் இருக்கா சார். எம்ஜிஆர் அவர்கள் கொடைவல்லன்னு சொல்கிறீங்க, அந்த கொடைவல்லல் தன்மை யார்கிட்ட கற்றுக்கிட்டார்னா ஒரு நகைச்சுவாளர்கிட்ட. என்எஸ் கிருஷ்ணனை பார்த்தான் தானே கொடுக்கன்னு கற்றுக்கிட்டார். அப்போ நகைச்சுவாளர் தான் ரொம்ப இயல்பு, கடனை வாங்கி உதவி செய்வார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அப்படி இந்த மேடை ஒரு நகைச்சுவை. யாருக்கெல்லாம் சிரிப்பு உங்கள் வாயடியில் இருக்கிறதோ அவங்களுக்கு சிரமம் காலடிக்கு போயிடும் அப்படின்றதா உண்மையான விஷயம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் போகும்போது ரொம்ப மன திருப்தியோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் செல்வீர்கள். ஆண்டு முழுவதும் ஓடி களைத்த ஒரு மனிதன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் சிரிச்சால் டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு சொல் ரத்தம் ஊறும் அப்படின்றார். நீங்கள் 2 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, ரொம்ப ஓவராக ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழியும். எதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் பக்கத்தில் வச்சுக்கணும். இப்படித்தான் போன பட்டிமன்றம் சொன்னாங்க, கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் எங்களை திருப்பி கேட்கக்கூடாது. வரும் ஒன்று முன்ன பின்ன வரும். நல்ல அழகான சுவையான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கான ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பேச்சாளர் பார்த்தீங்களா, சும்மா எல்லாம் விருந்தோம்பல் பார்த்துங்க. ஒரு தமிழருடைய உச்சக்கட்ட பண்பாடே எது அப்படின்னா, உலக நாடுகளில் பார்த்த 10வது வினாடியில் சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு இனம் இருக்குன்னா தமிழ். இப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம் உடனே பாருங்கள் எங்களுக்கு ஸ்நாக்ஸு சிப்ஸு. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் டீ அப்படின்னா டீ என்னத்த பேசிட்டீங்க, உங்களுக்கு டீ பேசுங்க, நல்லா இருந்தால் டீ கொடுப்போம், இல்லாட்டி பால்டாயில் குடிப்போம் அப்படின்ட்டாங்க. இந்த பிள்ளை அதையும் கொஞ்சம் சீனி போட்டு கொடுங்க சார், அது என்னன்றே தெரியாமல் பால்டாயிலுமே ஃபெயில் ஆயிருக்குன்னா எங்கள் பேச்சால் எப்படியாப்பட்ட பேச்சாலன்னு பார்த்துக்கு. அப்படி அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் சார். கொஞ்ச நேரத்தில் புத்தகம், அதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது, அது ஒரு வகை. ஆனால் உண்மையிலே பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்றத இன்னொரு சிறப்பான விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் இப்படி ஒரு இதை புகுத்துனது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. புத்தகங்கள் நிறைய மாற்றங்களை செய்யும் சொல்கிறார் பார்த்தீங்களா. காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது. ஆனால் நம்மால் பார்த்தீங்களா சார், ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் வீடு கட்ட மாட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிச்சன் இல்லாமல் வீடு கட்டுறதில்லை. அப்புறம் பாத்ரூம்லாம் வெளியே இருந்தது, இப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். பாத்ரூம் இல்லாமல் வீடு கட்டுறதில்லை. இப்போ ஹோம் தியேட்டர் இல்லாமல் வீடு கட்டுறதில்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு புத்தக அறை இல்லாமல் நாங்கள் வீடு கட்ட மாட்டோம்னு சொல்கிற உணர்வும் அந்த நினைவும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தமிழன் உச்சக்கட்ட உயர்வை அடைவான் என்பது உண்மை. அதுவும் இன்றைக்கி இந்த தொடுதிரை சின்ன கைபேசி வந்த பின்னாடி வாசிக்கிற திறனே மக்களுக்கு குறைஞ்சிருச்சு, இளைஞர்களுக்கு.
அது எதுக்கெல்லாம் செய்தி. எனக்கு காலையில் 6 மணிக்கு ஒருத்தர் ஒரு சாமி போட்டவன் அனுப்பி போட்டிருக்கான், இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும், தவறினால் உன் குடும்பமே ரத்த வாந்தி எடுத்து சாவீர்கள். இப்படி செய்தான். இப்படி தேவையில்லாத செய்தியாக வந்துக்கிட்ட நேரத்தில் உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது இன்ன வரைக்கும் யாரும் எந்த கைபேசி எடுக்காமல் எங்களவே பார்த்து ரசிக்கிறீங்க. அது எங்களுக்கு பேசுவதற்கு இன்னும் உந்துதலாக இருக்கும். ஏன்னா சில இடத்துல கல்லன்னு சிரிச்சு போகும்போது திடீர்னு ஒரு பாட்டி போன இருக்கும், என்னது அப்படின்ட்டு 85 பேர் எந்திரிச்சு குறுக்கு பாதையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னைக்கு விரட்டி போய் அவங்ககிட்ட பேச முடியும்? அதெல்லாம் இருக்காது. இதுதான் வேறு. நாங்கள் எதுவுமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ இனிமையாக ரசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போது பேச்சாளர் பெருமக்களை ஒரு அறிமுகம் செய்யணும். ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய உற்சாகம்தான். அதேபோல் எங்கள் ஐயா அவர்கள், கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி எங்களுக்காக விரைவாக நிறைவு செஞ்சுட்டு எங்கள் நிகழ்ச்சி உட்காந்துக்கார். அது ஒரு மனநிலை பார்த்தீங்களா? பெரியவங்க இவங்கெல்லாம் பேசி என்ன அப்படின்னு நினைக்காம எங்களெல்லாம் ஒரு இளம் வயதுக்கார உட்கார வச்சுட்டு கேட்கக்கூடிய அந்த எண்ணத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டு, இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு மாணவர்கள் முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா? 2 பேருக்குமே விஷயம் இருக்குது சார். பெற்றோர்னா யார்? இந்த பாயிண்டே முடியலைனே அதுக்குள்ளேயும் கை தட்டுறார். ஏன்னா அவருக்கு தெரியும், முடிஞ்ச பின்னாடி யார் தட்ட போகிறேன், நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக தட்டி விட்றோம். இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னுடைய அருமை தம்பி ஜான் இங்கே இருக்காப்புல, அரியலூர் ஜான், அசத்து பேரில் வந்தவர். எனக்காக வந்து எல்லா வேலையும் பார்த்து அன்பாக போஸ்டர்லாம் ஒட்டி இவ்வளவு கூட்டத்தை நல்ல நட்பு, இப்படியெல்லாம் நட்புகள் இருக்கிறனால தான் அந்த ஊர் மேலே கூடுதல் மரியாதையும் அன்பு வருகிறது. ஆசிரியர்னாலே ஆசு பிளஸ் சிறியர், குற்றம் நீக்குபவர், அப்போ அவரும் முக்கியம். அதேபோல் பெற்றோர் ஒரு 80 வயசு 70 வயசில் அவரால் இயலாத நிலைமை இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு பேர் பெற்றோர் அப்படின்னா, தன் குழந்தையிட்டு தன் வாரிசிட்டு இருந்து உணவுகளவோ பணமோ பெறதுனால தான் அவங்களுக்கு பேர் பெற்றோர் பேர். ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி சூழல் கிடையாது, எல்லாம் மாறிச்சு. அன்றைக்கி பாட்டி உட்காந்துருக்கு, ஒரு சின்ன பையன் கண்ணை அப்படி மூடினான். ஏப்பா என் கண்ணை மூடுற, நீ கண்ணை மூணாத்தான் சொத்து எனக்கு கிடைக்குமாமே. எப்படி மாற்றியான் பார்த்தீங்களா சார்? இந்த நகைச்சியில் நான் ஒரு தயக்கத்தோடு தான் சொன்னேன், ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி போகணும். நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஒன்று பார்ப்போம். பார்த்தீங்களா, இவங்க ஒன்று கொடுக்க எங்களுக்கு பதட்ட நிலை கூடிக்கிட்டே இருக்கு. ஐயோ ரொம்ப எதிர்பார்க்குறாங்களோ அப்படி. நல்லா பேசுவேன், நல்லா கடைசியில் வந்து கீழே உட்காந்து திங்க் பண்ணுவார், தண்ணி பாட்டில் வேஸ்ட்டாக போச்சு, இந்த வாத்தியார் ஜோக்கு இந்த தண்ணி பாட்டில் இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி ஒரு நல்ல அடுத்த இளைய தலைமுறையை என்ன இன்னைக்கு பார்க்குற ஒரு 6 ஆண்டு காலமாக இளைஞருடைய போக்கு வேறு மாதிரி இருக்குது சார். வாத்தியார்ட்ட நாங்களாம் எங்கள் அப்பா இருக்கும்போதே கணக்கு வாத்தியார்ட்ட அடிச்சிட்டார். எங்கள் அப்பா சின்ன சங்கடம் பட்டார், சார் உங்கள் பையன் தெரியாது. அப்படி வாத்தியாரில் நாங்கள் அடி வாங்கினதுனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து நாங்கள் பேசுகிற அளவுக்காவது எங்களை நாங்கள் செதுக்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அது அவமானமாக நினைக்கிறான், பெஞ்சு மேலே இருந்து வாத்தியாரை திட்டுறான். அதெல்லாம் நீங்கள் காணொலியில் பார்க்குறீங்க. அந்த மாதிரி போக்கு வேறு மாதிரி இருக்குது. இந்த 6 ஆண்டு காலமாக இளைஞரிடம் போதை வஸ்துக்கள் அதிகமாகிடுச்சு சார். அதனால் வேறு திசையில் போகிறாங்க. ஒரு காலத்தில் பெண் குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கின்ற நிலை மாறி இப்போ ஆண்பள பையனே ரொம்ப பாதுகாப்பாக என்ன வச்சுருக்கான், பையில் என்ன வச்சுருக்கான்னு பாதுகாக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் புத்தகத்தில் உள்ள அவசியம், வாசிப்பது அவசியம். புத்தகம் படிக்கும்போது அவர்களுடன் பேசுவதற்கு சமம். நீங்கள் நண்பர்களை மனிதர்களை நண்பராக்கி கொள்ள விட புத்தகங்களை நண்பராக்கி கொள்ளுங்கள் சொல்கிறாங்க. புத்தகம் இல்லாத அறை உயிரில்லாத உடலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்கிறார். இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். இந்த நல்ல தலைப்பு ரொம்ப நயம்பட பேச போகிறாங்க. நாங்கள் நிரம்ப ஆண்களா பெண்களா நாத்தனாரா கொத்தனாரான்னு நிறையா தலைப்பு பேசியாச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு தலைப்பை இந்த மக்களுக்காக குடிக்கணும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி எங்களுக்கு ஒருங்கிணைந்து ரொம்ப இவ்வளோ பெருமையான நிகழ்ச்சியை வழங்கியிருக்கக்கூடிய ஆதவ் பப்ளிக் பள்ளிக்கு எங்கள் குழுவின் சார்பில் நாங்கள் ஒரு பெரிய நன்றி அன்பை சொல்லி மகிழ்கிறோம். அதை படிக்கிற மாணவர்கள் வீட்டில் நூலகம் 75%, அங்கே படிக்கிற பள்ளி மாணவருடைய வீட்டில் 75% அவங்க வீட்டில் நூலகம் இருக்குது என்பது ரொம்ப கூடுதலான நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. நிறையா மாற்றம் இருக்குது சார். புத்தகம் அதெல்லாம் நாங்கள் இடையில பேசும்போது நிறையா சொல்லுவோம். முதல்லே சொல்லிட்டா நீங்கள் எந்திரிச்சு போயிடுவேன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். அதை விட நின்று கொண்டே ரசிக்கக்கூடிய பேரன்பு மிக்க அந்த ரசிக பெருமக்களுக்கும் ஒரு பெரிய அன்பையும் நன்றியும் நான் சொல்லி மகிழ்கிறோம். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்துக்கு வாதிட வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், கவிஞர்கள், அறிஞர்களே ஒரு அறிமுகம்.
மாணவர்கள் முன்னேற்றத்தில் பெரிதும் காரணமாக இருப்பவர் ஆசிரியர்களே என்று பேசுறதுக்கு அவர் ஒரு நல்ல பேராசிரியர், நிரம்ப படித்து கொண்டே இருக்கிறார். படித்த செயலை புதுசு புதுசாக மக்களுக்கு கொண்டு செல்கிற ஆர்வம் கொண்டவர். கலக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சி மூலம் நான் அதனுடைய சீசன் 1 2005 வந்து இப்போ 20 வருஷம் ஆச்சு. அவர் அதே போல் சீசன் 5 வந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தியவர். நிரம்ப பட்டிமன்றம், பாட்டு மன்றம், அவர் ரசிகர் மன்றத்தில் தான் பேசலை, மற்ற எல்லா மன்றத்திலும் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசாத ஒரே ஒரு மேடை தூக்கு மேடையில் தான் பேசலை. ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே நான் ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன் சார், என்னை ஒரு இலவூட்டுக்கு பேச கூப்பிட்டாங்க சார். இந்த அபு எல்லாம் வந்திருக்கோம். உண்மையிலே பேசணும் பட்டுக்கோட்டை பக்கத்தில். பதறிட்டோம். எப்படி சார் அப்படின்னு. கொஞ்சம் சோகமான சோக்கா சொல்லுங்கள் சார். சார் ஜோக்குனாலே சிரிக்கிறதுக்கு தானே, அது எப்படி சோகமாக சொல்ல முடியும்? இது எப்படி சார்? அப்படி இருந்து ஒரு 20 ஜோக் சொல்கிறேன், பின்னாடி யாரோ சுரண்டாங்க. யாருன்னு பார்த்தா டெட் பாடியாக சுரண்டுச்சு. உன் ஜோக்காக தானே செத்த மறுபடியும் என்னை நிம்மதியாகவே ஜாக விட்றா அப்படின்னு. அப்படிலாம் நடந்து போயிடும் சில நேரங்களில். அப்படிலாம் இருக்கும். அதனால் நிரம்ப மேடைகளை கண்டவர் அன்புக்குரிய பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து பாராட்டு. அதே போல் அதே அன்னைக்கு பெருமையோடு அவங்க கொஞ்ச காலம் ஆசிரியராக இருந்தவங்க, ஆசிரியராக இருந்துட்டு இப்போ பட்டிமன்றம் பாட்டு மன்றங்களில் பேசி வரக்கூடிய ஆசிரியர் சாதனா அவர்களுக்கு ஒரு பாராட்டை சொல்லி மகிழுங்கள். ஏன்னா அந்த போல் உட்காந்துக்கிட்டே வணக்கம் சொல்லி நினைக்காங்க. எங்கள் வளர்த்தி அவ்வளோதான். நீங்கள் யாரும் கீழே தூரத்துலேருந்து தப்பாக நினைக்க வேணாம். அதே போல் அதே அணியில் பேசுகிறதுக்கு இந்த கலக்கப்பியார் நிகழ்ச்சியில் ஆண்கள் மட்டுமே ஸ்டாண்டப் காமெடி பேசுவீங்களா, ஏன் பெண்களால் முடியாதா அப்படின்றத மாற்றி பெண்ணாக இருந்து கொண்டு நிரம்ப நகைச்சுவைகளையும் அதே போல் நல்ல தரமான விஷயங்களையும் பாடல் மூலமும் நடிப்பு மூலமும் ஒரு நடிப்பிசை புலவர்னு சொல்லுவோம் நம்ம, புலவி எல்லாமே பல்சுவையாக பேசக்கூடிய அருமையான ஒரு பேச்சாளர், திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு உற்சாகமான. இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்கன்னா, மாணவர் முன்னேறதுக்கு ஆசிரியர் இல்லைன்னா அது சரியாக இருக்காது சார் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் பேசுகிறாங்கன்னா, இல்லை பெற்றோர்கள்னா என்ன சார் ஆகும் பார்த்தீங்களா? ஆனால் பெற்றோர் இன்றைக்கி மதிக்கிறோமா சார்? இருக்கும்போது ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டேன் சார், இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் 6 கிலோ அதிர்சம் 8 கிலோ முறுக்க போய் வச்சு படையல் பண்ணுறேன்னு அவரை வெளியே எடுத்தா சாப்பிட போகிறாரு. இருக்கும்போது கொடுத்தா ஒரு வருஷம் 2 வருஷம் சேர்த்து இருந்திருப்பார். இதுதான் சார் நம்ம செய்கிற தவறு. அதே போல் வருங்க, அம்மாவாசைக்கு மட்டும் காக்காய் மாடியிலேருந்து கூப்பிட்டாங்க, தாத்தா கூப்பிட்றா கா தாத்தாவை கூப்பிட்றா அப்படின்னு. அடுத்த நாள் அதே காக்கா போ சனியனை இங்கே சுற்றுவேன் அப்படின்னு கல்லை வச்சு எரிவாங்க. பார்த்தீங்களா? அதே அம்மாவாசைக்கு பாருங்கள், ஒரு 15 தெருவுக்கு ஒரு பசுமாடு இருக்கும், ஒரே ஒரு மாடு. அன்னைக்கு அம்மாவாசைக்கு புண்ணியத்தை சேர்க்கிறேன்னு சொல்லி அகத்திக்கிறியா அந்த 15 தெருவிலையும் கொண்டு வந்து அந்த ஒரே மாட்டுக்கு திணிச்சு 5:45 மட்டமலாக விழுகிருந்து நுரத்தல் செத்து போயிடும். ஏன் மித்த நாள் அந்த அகத்திக்கிரையை கொடுத்தா அது சாப்பிடாதா சார்? இதுதான் சார். இருக்கும்போது மதிங்க. பெற்றோர் அப்படி மதிக்க தவறி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, இல்லை அவங்க எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல சார், எங்கள் குழந்தை நல்லா இருந்தால் போதும், மாணவர் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி முழு அக்கறையோடு செய்கிறது எங்கள் பெற்றோர்களே என்று பேசுகிறதுக்காக அவரும் மாலத்தீவில் சென்று முனைவர் பட்டத்தை பெற்று ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு நிரம்ப பட்டிமன்றங்களில் நகைச்சுவை பாட்டு மன்றம் எல்லாம் பங்கெடுத்து நிரம்ப மேடைகளில் பேசி வரக்கூடிய பேராசிரியர் அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து, உலகத்திலே இவ்வளோ சுருக்கமான பேரை இன்னைக்குத்தான் நான் கேள்விப்பட்டேன், 2 எழுத்தில். ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தன் ஈஸிலே 3 எழுத்து இருக்குது, அப்படி போய் இப்படி வரும் பேர் அப்படி. ஆனால் ஆச்சரியமாக இருக்கு, அப்படி இருக்குன்னு பேர். எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு 5 தென்னந்தோப்பு இருக்குது, 7 கார் இருக்குது, அதில் 2 தான் ஓடும், அது வேற. இவ்வளவு இருக்குது சார் வசதியான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிச்சை. எவ்வளோ வசதியானதுக்கு பேர். நான் சொன்னேன் ஒரு மாதிரியாக இருக்குமாம்மா பிச்சைன்னு, அதை கொஞ்சம் ஏதாவது மாற்றணுமே, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா வேறு இனிஷியலை சேர்த்து விடுங்க நல்லாயிருக்கும். அதே போல் சேர்த்தார் அவங்க அப்பா ராமசாமி ராப்பிச்சைன்னு கூப்பிட்டு. இப்போ மேலும் மோசமாகி போச்சு நிலவரம். இந்த ஐடியா கொடுக்க வரேன்னு சொல்லி ஐடியா கொடுக்க வந்தாலே சிக்கல் தான். நான் ஒரு தடவை பேங்கில் ஒரு ஆள் என்கிட்ட பேனா கேட்டார், கொடுத்தேன். என் பக்கத்து பிழைக்க தெரியாத இருக்கீங்க, பேனா கேட்டால் டப்புன்னு கொடுத்துருவீங்களா, மூடியை கழுத்திட்டு கொடுங்க சார். அவர் சொன்னபடி செஞ்சேன் சார். இன்றைக்கி என் வீட்டில் 2600 மூடி மட்டும் இருக்குது. நம்மளாக ஒருத்தர் ஐடியா கொடுக்குறான்னு கொடுத்தோம்னா இந்த சிக்கல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்குது சார். ஆக அபுவை தொடர்ந்து அதே அன்னைக்கு பெருமையோடு பேசுகிறதுக்கு அவங்களும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்படி வந்திருக்காங்கன்னா போன வேகத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லுவார்.
நீங்கள் ஷோவில் வந்திருக்காங்க, பிக் பாஸில் விட்டுட்டு அவங்க வீட்டுக்காரர் சாத்தூர் தாண்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு என்ன பாரதி எதுவும் பொருள் மறந்துட்டியா, கூப்பிட வாங்க, வெளியே வந்துட்டேன். அப்படி ஏன்டி 7 நாளில் ஒருத்தர் வரவே வேண்டியான்னு பார்த்துருக்கேன். 7:30 மணி நேரத்தில் வெளியே வருவ, இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடான்னு கேட்குறியா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அது முக்கியம் இல்லை. பெரிய சொல்ல கலந்துக்கிறே ஒரு விஷயம் தானே சார். வெற்றி அடைவது வேறு, போட்டியாளராக கலந்து கொள்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. எப்படி சமாளிச்சேன் பாரு, ஏன்னா அந்த பிள்ளை கோவப்படும். ஆமாம், அப்படித்தான் இருக்கணும், சந்தோஷம் அதெல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு எத்தனையோ ஆண்டுகளாக நடக்குது, பல்வேறு நூற்றாண்டுகளாக நடக்குது. ஆனாலும் அந்த ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனையாளர் ஆங்கர் MC பண்ணது அவங்க தான், அன்னபாரதி அவர்கள். நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க, மோட்டிவேஷன் பேசுவாங்க. இவங்களை விட இவங்க அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த குணம், தர்ம சிந்தனை. பேரே தர்மராஜ் பார்த்தீங்களா? இன்னைக்கும் திருநெல்வேலியில் ஒரு 23 வீட்டில் அடுப்பறிதுன்னா அது உங்கள் அப்பா தர்மராஜ் தான் காரணம். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நவராட்டியும் பதறிடுவாங்க, தர்மராஜ் எங்க இருக்கப்பா, ஹாஸ்பிட்டல் 2 சிலிண்டர் இழுக்க முடியாது, இழுத்துட்டு போய் சிலிண்டரே அவர் அமுக்கி கீழே வந்து கிடக்கார். அந்த மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டுறோம் உண்மையிலேயே. ஆனால் அவங்க அப்பா தான் அவங்க ஊர் நாட்டாம படத்தை 4 தடவை பார்த்தவர். நீங்கள் வேற எதை நினைக்க வேணாம். ஆமாம், அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம் கொடுத்துருங்க. அதே போல் அடுத்து வரப்போகிறவங்க, இப்போ நீங்கள் விஜய் தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக அவங்க சீரியல் பார்க்கலாம். சக்திவேல் சீரியலில் முக்கியமான ஒரு மதியம் 1:30 மணிக்கு, ஏன் அதை ஒளிபரப்பு கூட செஞ்சுட்டு போயிருங்க. ஆமாம், வரிசையாக சொல்லி. ஆமாம், இன்றைக்கி 1:30 மணிக்கு, இந்த 1:30 மணிக்கு அவங்க 1:40க்கு அதில் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் காமெடி ஜங்ஷன் அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க. இப்படி நிறையா தொடர்கள் நடித்து கொண்டு வரக்கூடியவங்க. அதுபோக பட்டிமன்றங்கள்லையும் நல்ல ஆழமான செய்திகளை அழகாக சொல்லி வரக்கூடிய சென்னையை சேர்ந்த சின்னத்திரை நட்சத்திரம் சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வாழ்த்து. எங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக சந்தேகம் வருது. 2 பேர் மண்டையை சொல்லிடுறாங்க. என்னென்னா பார்க்குறாங்க, இது பட்டிமன்றம் பேசி நம்ம கேட்கவா அப்படி நினைக்காங்க. பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும், பேசும்போதும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பிரமாதமாக பேசுவாங்க. ஒவ்வொரு ஆள் பேச்சு நீங்கள் அப்புறம் போயிட்டேன், அந்த 4வது பேச்சாளர் பேச்சு கேட்கல, தவற விட்டுட்டேன் அப்படின்ட்டு வருத்தப்படாங்க. இது ஒரு அறிவு சார்ந்த மேடை. நிரம்ப அறிவு சார்ந்த மேடையில் சிரிப்புக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முசோலினி, ஹிட்லர் போன்ற சர்வாதிகாரிகள் எத்தனை மில்லியன் கணக்கான மக்களை உயிருடன் கொன்றவன் ஹிட்லர். ஆனால் அவனுக்கு சிரிக்கிற உணர்வு இருந்தால் இத்தனை கொலைகளை செய்திருக்க மாட்டான். அது தெரியுமா? காரணம், ஹிட்லரோட அப்பா எனி டைம் ட்ரிங்க்ஸ்லேயே இருக்கிறார். அவருடைய அந்த வன்முறையில் அவன் பார்த்து பார்த்து தான் அவனுக்கு குரூரத்தன்மை வந்ததே ஒழிய பிறப்பிலே ஹிட்லர் அப்படி மோசமானால வரல. அதனால தான் பெற்றோருக்கு அடிக்கடி சொல்கிறது, வழிகாட்டுவோராக இல்லாமல், மாணவர்களுக்கு வழிகாட்டுவோராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவோராக நீ இருந்தீங்கன்னா அந்த இது வராது சார். எல்லாருக்கும் சார்லி சாப்ளினுக்கு ஒரே மீசை தான், ஹிட்லருக்கு ஒரே மீசை தான். ஒன்று பாருங்கள், சிரிக்க வைத்தது சார்லி சாப்ளின், ஒன்று சீரழிய வைத்தது. ஒரே விஷயந்தான், சின்னதாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி இந்த பட்டிமன்றத்திலும் பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்ற சின்ன வித்தியாசம்தான். இதில் யார் மிகுதியாக அந்த மாணவருக்காக தன்னுடைய தியாகம் செய்கிறார்கள், ரொம்ப போராடுகிறார்கள், அவர்கள் வெற்றியை கொடுக்கிறார்கள் என்றதான் அவங்க வாதிட போகிறாங்க. நீங்களாம் நிறைய வரைக்கும் உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை முழுமையாக ரசிக்கணும், நிரம்ப கேட்கணும் என்பது உங்களுடைய ஆசை. ஏன்னா எல்லாமே வெளிநாடுகளில் பாருங்கள், இந்தியா ஏழை நாடாக இருக்குது, வெளிநாடு பணக்கார நாடாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள், வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தா அப்பா சொல்கிறார், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான், சந்தோஷப்படுறார். சொல்லும் போது எனர்ஜியான வார்த்தை. உடனே அம்மா ஜனாதிபதினு சொல்லாங்க, சயின்டிஸ்ட் விஞ்ஞானி பிறந்துட்டான்னு சொல்லுங்க, போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. ஒரு பையன் பிறந்தான், நம்ம ஊரில் ஒரு பையன் பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு ஆசை சாக்கில் வாங்கிட்டு எடுத்து விட்டு ஓடுறேன், இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே ஒரு அம்மா, அந்த அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவேன். ஒருத்தன் கொல்லியை போடுறேன், பிச்சையை போடுறேன். நம்ம வளர்க்குற விதத்தில் தான் சார் இருக்கு. பார்த்தீங்களா, எடிசன் அவர்கள்லாம் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கூப்பிட்றேன். இந்த ஆசிரியரும் பெற்றோர் என்ன செய்வாங்க, பெற்றோருக்கும் ஆசிரியர் நடந்த ஒரு உரையாடல் பாருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் 1200க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு உயர்ந்த விஞ்ஞானி. இந்த லைட் அவர் தான், சினிமா அவர் தான்.
ஆனால் அவரை ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வாத்தியார் பார்த்துட்டு இவன் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துறாரு, அது உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்றா. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உங்கள் பையன் முட்டாள், எதற்கும் லாயக்கற்றவன், இவனுக்கு சொல்லித்தரதுக்கு வாத்தியாரால் முடியாதுன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. வந்து அம்மாட்ட கொடுத்துன்னா, அம்மா என்னம்மா எழுதியிருக்காங்க சாரு, இதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? மனம் தளர்ந்துடும். இதுதான் ஆசிரியரும் பெற்றோரும். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய் நீ பெரிய அறிவாளியாம்டா, உனக்கு சொல்லித்தர வாத்தியாருக்கு அறிவில்லைன்னு எழுதியிருக்காரு, என்னம்மா சொல்கிறீங்க பாருங்க. உடனே தன் அம்மா அவன் நிரம்ப எடிசன் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஏம்மா கோழி போய் முட்டையில் படுத்துருக்கு அப்படின்னு இவரே கிட்டில் நம்ம எடிசனே போய் முட்டை மேலே உட்காந்துருப்பாரான். ஒன்று கேள்வி கேட்டுகிட்டே இருக்க குழந்தை அறிவாளியாக வரும்ன்றிருக்கு. அப்பயே பாருங்க. அதில் அவன் நடையிலே எடிசனோட அம்மா எல்லாமே குட்டி குட்டியாக சொல்லித்தர்றாங்க. நல்ல விஞ்ஞானியாக வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சு ஒரு காலத்தில் அந்த வீடு மாற்றுறப்ப அந்த அம்மா எழுதி கொடுத்த பேப்பர் ஒரு புத்தகத்துக்குள்ளே இருக்குது. எடுத்து படிக்கிறாரு. உன் மகன் எதற்கும் லாயக்கற்றவன், முட்டாள், இவனுக்கு சொல்லித்தர முடியாது. அதை படிக்கிறார். வாத்தியார் பிள்ளை எழுதியிருக்காரு. ஆனால் அம்மா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை ஊட்டியிருக்காங்க, அதுதான் நம்மளை இன்றைக்கி வளர வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா மேலே ஒரு பெரிய மரியாதை. இதுதான் ஆசிரியர் பெற்றோருக்குள்ள ஒரு இது. அதை அழகாக இவங்க விரித்து அழகாக பேசுவாங்க. நீங்கள்லாம் இரு பிரிவாக பிரிந்து இந்த ரொம்ப உற்சாகப்படுத்தணும். கேட்டு சுவைக்கக்கூடிய இந்த மன்றத்தைச் சேர்ந்த பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பாப்பாசிக்கு எங்களுடைய பெரிய நன்றியை சொல்லிவிட்டு இப்பொழுது முறையாக பட்டிமன்றம் தொடங்குது. முதலாவதாக பெருமை மிகுந்த இந்த அரங்கத்தை நல்ல கலகலப்பூட்ட சிந்திக்க வைக்க பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. மாணவர்கள் முன்னேற்றத்தில் ஆசிரியர்கள் தான் முக்கிய காரணம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். வளைவதற்காக பிறந்தது நாணல், பொழிவதற்காக பிறந்தது மேகங்கள், விளைவதற்காக பிறந்தது நிலங்கள், தமிழையும் தமிழனையும் வாழ வைப்பதற்காக பிறந்த பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவிற்கு அடியேனின் பணிவான பாதம் தொட்டு உங்கள் பாதம் தொட்டு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான நடுவர், அழகான நடுவர், உண்மையாகவே நகைச்சுவை சொத்து எங்கள் மதுரை முத்துன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். கண்டம் விட்டு கண்டம் தாவுவது பறவைக்கு இருக்கிற குணம் இல்லைங்களா? அந்த பறவை கூட 100 நாடுகளுக்கு போனதா எனக்கு தெரியாது. ஆனால் 100 நாடுகளுக்கு மேல் போன ஒரே நகைச்சுவை பறவை எங்கள் மதுரை முத்தண்ண மட்டும்தான். உண்மையாவே எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அவர் வந்து அப்படி காமெடி பண்ணிட்டு போலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய விஷயங்களை படித்து கொண்டு வந்து இந்த புத்தக கண்காட்சியில பேசுகிறார் என்றாலே உண்மையாக ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்க அண்ணன் அவர்களை வாழ்த்தலாம். கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் அது திங்களூர், குணமான மக்கள் இருந்தால் அது பெரம்பலூர் என்று வாழ்கிற உங்கள் அத்தனை பேருக்கு கைத்தட்டின அந்த 42 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னா, தன் பிள்ளை நல்லா வந்தா போதுன்னு நினைக்கிறது பெற்றோர். ஆனால் தன்னிடம் படிக்கிற எந்த மாணவன் நல்லா வந்தாலும் பாராட்டுறது ஆசிரியர். ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர், எம்ஏ எம்பிள் பிஎஸ்சி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 15 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். நான் வாத்தியார் வேலை பார்த்தேன்னா 3 பேர் கை தட்டிருக்கீங்க. அந்த 3 பேரும் காது கேட்காதால் இது கொஞ்சம் வால்யூம் வச்சுங்க சார். கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான விஷயம் எதுன்னு கேட்டா, புத்தகம் வாங்கி புத்தகம் பெறுன்னு சொன்னார் மூவா. புத்தகம் வாங்கி புத்தகம் பெறுனார். புதிய அகம் நெல்லை ஜெயந்தா எழுதுகிற போது எழுதினார், நான் தலை குனிந்து உன்னை படித்தேன், நீ என்னை தலை நிமிர வைத்தாய். புத்தகத்தை பற்றி எழுதினார். மேலிருந்து கீழாக படித்தேன், கீழிருந்த என்னை நீ மேலேற்றி விட்டாய்னு நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்வாரு. அப்படி ஒரு புத்தகம் காட்சியில ஆசிரியரை பத்தி பேசுவதற்கு பெருமையா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு குடும்பமா இருக்கா? ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சாப்பிடும் போது அப்பாவுக்கு பேசினா கோவம் வரும் சில வீட்டுல, பாத்துறீங்களா? சாப்பிடும் போது பேசாத பேசாத அப்பா கம்முன்னு விட்டான். சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு சொல்ல வந்து, என்னடா உன் தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது, அதான் தின்ட்டில, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பசங்க அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாரு. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர்றாரு சார் ஒரு அப்பா, பையன் சொன்னா, அப்பா நீ சூப்பரப்பா வேணா. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அவர் தோல்ல கை போட்டே கேட்டாரு, என்ன நடந்தது நம்ம வீட்டுல? அப்பா உனக்கு பின்னாடி நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியுதுப்பா. இன்னும் சந்தோஷமாயிட்டாரு அவரு. அப்பா நீ ஒரு தீர்க்க தரிசுப்பா. போந்துகிட்டே இருக்கான் பையன்.
உடனே இவருக்கு ஆச்சரியம் ஆகி, என்ன நடந்தது நம்ம வீட்டில் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைப்பா, நீ சொல்வீல்ல இங்கே இருக்க ஜன்னல்ல ஏறாத, அங்கே இருக்க கண்ணாடி உளுந்து உடஞ்சிரும்னே. இன்னைக்கு ஏறின பாரு அதே மாதிரி உடஞ்சிச்சுனா. இவன் உடச்சிட்டான். அதை எவ்வளோ டெக்னிக்காக சொன்னான் பார்த்தீங்களா சார். ஒரு காலகட்டம் வரைக்கும் சார் அப்பாவுக்கு பிள்ளைக்கான உறவு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. ஆனால் பயங்கர ஒரு காலத்தில் அவரே வில்லனா போயிடுவார் இல்லைங்களா, உண்மையா. ஆனால் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான உறவு என்ன தெரியுங்களா? ஒன்று சொல்லவா, எந்த மாணவன் நல்லா படிக்கலனா கூட அவரவர் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற மாணவனை கூட்டிட்டு கொண்டு வந்து இன்னைக்கும் சொல்லி தருகிற ஜவ்வாது மலை ஜெயலட்சுமி டீச்சர்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி டீச்சர்கள் இன்னைக்கும் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லி தராங்க சார். இன்னைக்கு அப்பாக்கள் எப்படி இருக்காங்க சார்? உண்மையாவே பையன் எப்படி இருக்கான் பழந்த உடனே. நான் எங்கள் ஊரில் ஒரு பையனை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன், ஏங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, மெட்ராஸில் படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, நல்லா படித்தான், கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான். அதுக்காக படிக்க வச்சாரு. நல்லா நினச்சி பாருங்க. இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிச்சிங்களா, எப்படி இருக்கான்? 28 வயசில் பையனை கல்யாணம் பண்ண தம்பி, பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். சரி, இதெல்லாம் வட்டி நடக்கிறது தானே. 2வது பையனுக்கு எப்போ பண்ணீங்கன்னு 29 வயசில் பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப அற்புதமான பையன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். பையன் மேலத்தில் இருக்கான், 2வது பையன் கீழத்தில் இருக்கான், அப்பா நடுத்தரில் இருக்காரு. சார் வாழ்க்கை அப்படி தானே சார் இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த வாத்தியார்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நான் ஒரு சில வாத்தியார்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் மஸ்கட்டுக்கு போனார். மஸ்கட்டுக்கு போகும்போது அரபு நாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா, மன்னர்கள் வந்து வரவேற்க மாட்டாங்க, நிர்வாக அலுவலகம் தான் வந்து வரவேற்பாங்க. மன்னர் வந்து வரவேற்றாரு, அவரே கார் ஓட்டினார். ஒன்னு அரசாங்கம் கொதிச்சிச்சு, எந்த மன்னரும் வந்து வரவேற்பதில்லை, இந்திய குடியரசுத் தலைவருக்காக நீங்கள் போய் வரவேற்றீர்கள், காரை நீங்களே ஓட்டிருக்கீங்க, இது தவறான செயல்னு சொன்னோன்னே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்காக நான் அதை செய்யல, டெல்லியில் நான் படிக்கிற போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் என்பதற்காக அதை நான் செய்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் சார். தென்கட்சி சுவாமிநாதன் உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்று ஒரு தகவல் சொன்னவர். இன்னொரு தகவல் சொல்லும் போது கும்பகோணத்திலிருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குமா. ஐயா அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணன் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு, டெய்லி லெட்டர் வந்திருக்கு. ஒரு நாள் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு நாள் வீட்டு கதவை திறந்தா ஒரு சின்ன பையன் நின்றுருக்கார். என்ன உடனே நீங்க யாருன்னாரா, நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்ற சுவாமிநாதன். ஐயா உங்களுக்கு வயசு பெருசா இருக்குன்னு நினைச்சேன், நீங்க சின்ன பையனா, வாங்கன்னு உள்ள கூட்டு உட்கார வச்சு அவருக்கு மரியாதைலாம் பண்ணியிருக்காங்க, காப்பியெல்லாம். அப்பதான் சொன்னாராம் தென்கட்சியார், ஐயா கண்ணன் ஆசிரியரை பார்த்து சொன்னாராம், நீங்க எனக்கு ஆசிரியர், உங்கள்கிட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன், நீங்கள் சின்ன வயசுல நான் படிக்கும்போது என் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க, அந்த கால வாத்தியாரெல்லாம் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க, நீங்கள் என் காதை திருகிறீர்கள், நான் உங்கள் காதுகளையே திருடி இருக்கிறேன்னு சொன்னாராம் தென்கட்சியார். இங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க. ஆனா பெற்றோர், அதே தென்கட்சியார் ஒரு தடவை குற்றாலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே குளிச்சுக்கிட்டு போய் ஒருத்தர் வந்திருக்கான். ஐயா தென்கட்சியா, நீங்கள் தினமும் தகவல் சொல்கிறீங்க, நல்லா இருக்கு, ஒரு தகவல் கொஞ்சம் அப்படியே இந்த குற்றால அருவி அங்கேருந்து சொல்லுங்களேன், உயரத்துலேருந்து. அது இன்று ஒரு தகவலாக இருக்காதுப்பா, என் வீட்டுக்கு கடைசி தகவலாக இருக்கும். அதான் அவர் தாங்க ஸ்டாண்டப் காமெடியனுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர். அவருடைய இன்று ஒரு தகவல் புத்தகங்கள் இருந்தால் நாங்களாம் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் ஸ்டாண்டப் காமெடியன். அவர் மதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, புத்தகத்தில் வர அனைத்து ராயல்ட்டியுமே அனாதிலத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர், ஒத்த பைசா பெறாத ஒரு புனிதமான மனிதர். உண்மையா சார், உண்மையான விஷயம், அவ்வளோ அழகா சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு பசங்க அப்படியா சார் இருக்கான், பையன்லாம் பயங்கரமா இருக்கான் சார். உண்மையை சொல்றேன், எங்க மாமா அவங்க பையனை திட்டிகிட்டே இருப்பாரு. நான் அவன்கிட்ட கேட்டேன், திட்டுறாரடா, அவர் சொல்றபடி நடந்துக்க கூடாதா அப்படின்ற. அவன் சொன்னா, அவரை நான் பழி வாங்கிடுவேன். எப்படா பழி வாங்கிடுவேன், நம்ம நாய்க்கு பல்லு விலைக்கு விட்டேன்னா, நாய்க்கு பல்லு விலைக்கு விடுறதுக்கும் அவரை பழி வாங்குறது என்னடா சம்பந்தம், அவர் பிரஸ் எடுத்தானே விலைக்கு விட்டேன்னா. எவ்வளவு விவகாரமா இருக்கா சார் அன்னைக்கு. அது கூட பரவாயில்ல சார். அன்னைக்கு ஒரு பையன் அப்பா திட்டாரு, கழுத கழுத கழுதன்னு. அவர் சொல்லியிருக்கான், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன கழுத கழுதன்னு திட்டுறீங்க, எதிர் வீட்டு பொண்ணை குட்டிச்சோறு குட்டிச்சோறுன்னு அவங்க அப்பா திட்டுறாரு, கழுத கேட்டால் குட்டிச்சோற்ற போயிருக்கும்ட்டான். இன்னைக்கு இருக்கிற பசங்க சார் எதை சொன்னார் சார், வாத்தியாரா இருக்கேன், 95 மார்க் எடுத்தா கூட பொம்பளை பிள்ளைங்க அழுவோம், பார்த்துருக்கீங்களா? நல்லா எழுதுடா 95 போட்டிருக்காரு, 5 மார்க் போடல அழுவோம். 5 மார்க் தான் வாங்கியிருப்பான் நம்ம பையன்.
அதுக்கே சிரிப்பான் சார், ஒண்ணுமே போடல, ஒண்ணுமே எழுதல, முண்டக்கண்ணை 5 போட்டு வச்சிருக்காண்டாமா. அந்த முண்டக்கண்ணை வாத்தியார் யார்? நான் தான். சத்தியமா சொல்றேங்க. இன்னைக்கு வாழ்க்கையில சார் பையனை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். ஆனா அவளை தாண்டி நாங்க பாடம் சொல்லி கொடுக்கணும். ஆனா பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் புகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பையனை லைட்டா தொட்டுட்டா வந்துருவாங்க. யாரு யார் அடிச்சது என் பிள்ளையா? முதல்ல நீங்க நம்ம வானரம் என்ன செஞ்சுன்னு கேட்குறீங்களா? நம்ம பிள்ளை என்ன செஞ்சான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மையா சொல்ல போனா ஆசிரியர்கள் அடி வாங்கி படித்த சமூகம் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்காம இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடி வாங்கி படித்த சமூகம் சார். எங்க ஸ்கூல்ல அடிச்சா அவங்க அப்பா வந்துடுவார், என் பையனை தப்பு செஞ்சு அடிக்காங்க சார். அப்படி எப்படி சார் பக்கத்து பையனை அடிக்க அதன் மூலம் தெரிஞ்சுக்கிடுவான்? இதுக்கு அவனை போய் சம்மந்தம்லாம் படிக்க முடியுமா சார்? உண்மையிலே அவர் வாத்தியாரை இருந்தவர் பெரிய கஷ்டம் சார். உண்மையிலேயே இந்த பேப்பர் திருத்துற வாத்தியார் நினச்ச எனக்கு நானே சில நேரம் வருத்தப்படுவேன் சார். ரைட்டு மாதிரியே எழுதியிருப்பேன் சார், ஆனால் ரைட்டாக இருக்காது. நல்லா படித்தவன் பாயிண்டாக எழுதிப்பான், சுமாராக படித்தவன் பேராக எழுதுவான், ஒன்றுமே தெரியாதான் பக்கமாக எழுதுவான். பார்த்துருக்கீங்களா? ஒன்வேர்டு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க சயின்ஸில். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சொரிஞ்சு விட வேண்டும். இப்படி எழுதலாமா சார் ஒரு பையன்? அதனால தான் அவர் சிரமப்படுறாரு. உண்மையா சார், 5 புலங்களை அடக்கினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் எழுதியிருக்கேன் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருக்கேன். இப்போ ஏதாவது இப்போ முடியுமா சார்? ஒண்ணுமே அவன்கிட்ட நீங்க என்ன வேணா எழுதுங்க. சிமெண்ட் தயாரிப்பது எப்படி, எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கலாம்னு கேட்டான். அவன் பதில் எழுதியிருக்கான், எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அந்தந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கலாம். இது ரைட்டு இல்லை தப்பு இல்லை, எப்படி நான் மார்க் போடுறதுன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடுங்க சார். நீங்கள் நானும் அப்படியா பழகிறோம், நானும் அவனும் பழகிறோமா? மொத்தமே 100 மார்க்கு தான். 80 எடுக்கலாம் 70 எடுக்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். 100க்கு 130 எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் எடுத்துட்டான் சார் ஸ்கூல்ல. ஏன் 100க்கு எப்படியா 130? பூரா ஸ்கூலே பதறி தேடி என்னங்கன்னு பார்த்தா பிட்டு அடிச்சு பிட்டு பேப்பரையும் சேர்த்து கட்டி விட்டுருக்கேன். அதையும் திருத்திருக்காரு வாத்தியார். அது பரவாயில்ல சார். ஒருத்தர் எழுதியிருக்கான் முத பக்கத்துல இருந்து திருப்புக திருப்புக திருப்புக, இப்படியே 23 பக்கம் எழுதியிருக்கான் சார். கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கான், நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு 5 மார்க் போட்டு 10 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடவும், இல்லைன்னா உங்களுக்கு பில்லி சுனி பெண் எழுதியிருக்கேன். வாழ்க்கையில் இப்படி வர்ற பசங்களாம் இருக்காங்களே சார், இவங்களையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆசிரியருக்கு. ஆசிரியருக்கு இருக்க மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உங்கள் குழந்தை நீங்க நல்லா வளர்ந்தா வந்து முதல் மார்க் வாங்கினா வந்து கை தட்டுவீங்க. ஆனா எந்த குழந்தை வந்தாலும் முதல் மார்க் வாங்கினா கை தட்டுவாங்கன்னு சொன்னேன். உலகத்திலேயே ஆசிரியர் மாதிரி ஒரு இனம் கிடையாது. ஒரு பட்டறை வச்சிருக்கவரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பட்டறை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், கோவம் வந்துடும். ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவரு இன்னொரு பொட்டி கடை வச்சுட்டா கோவம் வந்துடும். ஆனால் தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்துக்கு போனாலும் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிற இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் சார். ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு. குன்றக்குடி அடிகளார் இன்னைக்கு பிரான்மலை என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறாரு. அவருடைய காலத்தில் முடியல. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அதை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. விடியற் காலம் 4 மணிக்கு அவருக்கு ஒரு போன் வருது. போன் வந்தோடனே போனை எடுத்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு பரவாயில்ல வேலை நடக்கட்டும் அப்படின்றாரு. 5 மணிக்கு ஒரு போன் வருது, மறுபடியும் வச்சுட்டு வேலை நடக்கட்டும்ன்றாரு. 9 மணிக்கு ஒரு போன் வருது, பரவாயில்ல நீங்க விழாவை நிறுத்தாதீங்கன்றார். 10 மணிக்கு விழாவில் அவர் பேசுறார். குன்றக்குடி அடிகளார் ஐயா அவர்கள் இந்த நம்முடைய பள்ளிக்கூடத்தை நிறுவனம் நினைச்சாங்க. அவருடைய காலத்தில் முடியல. இன்னைக்கு நாங்கள் இந்த +2 வரைக்கும் இதை உயர்த்தியிருக்கோம். ஏன் உயர்த்தியிருக்கோம்னு சொன்னா, இங்க இருக்கிற ஏழை மாணவ மாணவிகள் வெளியூர்ல போய் படிக்க முடியாது, இங்கே இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பள்ளியை நிர்மாணித்திருக்கோம்னு பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்க அம்மா விடியற் காலை இன்று தவறிவிட்டார், அங்கதான் நான் சென்றிருக்க வேண்டும், அவருடைய ஆன்மாவின் ஒளியோடு தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தாயாரின் ஒளியோடு தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கேன்னு சொன்னார். அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு எவ்வளவு நிர்மாணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சார், ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மாணவனுடைய முன்னேற்றம் தான் நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கொடுத்தா அது பெற்றோர்களுக்காக இருக்கலாம். ஆனால் மாணவர்களின் முன்னேற்றம்னா அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சார் பொருந்தும். ஏன்னா எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைக்கிற ஒரு இனம். நான் கோடியக்கரையிலேருந்து வேதாரண்யம் பக்கத்தில் கோடியக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு பையன் சுந்தரேசன் ஒரு பையன் படித்தான். அப்போல்லாம் நான் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 10th
தேர்வு ஃபெயிலாக போயிட்டான்னா அதோட அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும் இல்லைங்களா? ஒரு வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும். அப்படிதான் நம்ம படித்தோம். சமூக அறிவியல் பரீட்சை அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டார். சமூக அறிவியல் பரீட்சை அன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார். சார், உலகத்தில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சமூக அறிவியல் டீச்சராக இருந்தவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் சுந்தரேசன் வீட்டில் உட்காந்து, அப்பா போயிட்டார்ப்பா, அதுக்காக கவலைப்படாத, வா வந்து பரீட்சை எழுதுன்னு சொன்னாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே வந்தான், பரீட்சை எழுதினான். பரீட்சை எழுதி முடிகிற வரைக்கும் பக்கத்திலே நின்று அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை 1 மணிக்கு மேலே அனுப்பி வச்சாங்க. ஒரு விஷயம் சொல்லவா? உலக வரலாற்றில் முதல் முறையாக சமூக அறிவியல் பரீட்சையில் வேதாரண்யம் பள்ளிக்கூடத்தில் சுந்தரேசன் 100க்கு 100 மார்க் வாங்கினான். இன்னைக்கு உலக அரங்கம், நாசா அரங்கம், விண்வெளி அரங்கில் அந்த பையன் வேலை செய்யறான். ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒரு ஆசிரியர் நினைச்சிருந்தா அப்படியே விட்டு போயிருக்கலாம் சார். ஆனா என் பிள்ளை அவன் ஒரு பரீட்சை எழுதலனா 1 வருடம் வீணா போகும்னு ஒரு ஆசிரியர் போய் கூட்டு வந்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. இன்னமும் சத்தியமான உண்மை. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பள்ளிக்கூடங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை. எத்தனை ஏழை பிள்ளைகளுடைய கனவுகளை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள், உண்மைதான் அவங்க சிரமப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெற்றோர்கள் சிரமப்படுவதுங்கிறது சுயநலத்துக்காக, ஆனால் ஆசிரியர்கள் சிரமப்படுத்துவதற்கு பொதுநலத்துக்காக. எந்த பிள்ளையும் இந்த நாட்டில் வளர்ந்தா தன்னை விட தன் மக்கள் அறிவுடைமையாக இருந்தா அதை ரசிக்கிற மனசு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையினுடைய எல்லா விளக்குகளையும் இன்னைக்கு தெருவிளக்காக இருக்கிற கோபிநாத்னு ஒரு ஆசிரியர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற 1000 பிரச்சனை வந்தாலும் டான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பார். அவர் வாத்தியார் நடிச்சிருவர் S.A. சூர்யா. அவர்கிட்ட கேட்பாரு, சார் ஒரு தடவை கூட எங்கள்கிட்ட நீ டிகிரி வாங்க மாட்ட, நான் உன்னை டிகிரி வாங்க விட மாட்டேன்னு சொல்லுவீங்களே, இப்போ எப்படி சார் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவார், சொல்கிறதாண்டா, ஆனால் எல்லா வாத்தியாரும் செஞ்சிருவோமா? என்ன செஞ்சால் எத்தனை பேர் டிகிரி வாங்குவீங்க? மன்னிச்சு விடுறதுனால தாண்டா பல ஆசிரியர்கள் மன்னித்து விடுறதாண்டா இன்னைக்கு மாணவர்கள் டிகிரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார். உண்மை அதான் சார். சின்ன சின்ன குறும்புகள் பசங்க செஞ்சாலும் அவர்கள் எல்லாம் புறந்தள்ளி மாணவர்களை காப்பாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணையா விளக்குகள், தீப ஒளிகள். வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல, தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல, நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல, எரிக்கப்படுகிற மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல, தன்னையே அழித்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக உருவாகிற ஒவ்வொரு விளக்குகளுமே ஆசிரிய விளக்குகள் தான் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பார்த்தீங்களா? அப்படி தகவலையும் நகைச்சுவையும் சமமாக கொடுத்து, குழந்தை மருந்து சாப்பிடுனா சாப்பிடாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கருப்பட்டியை வந்து மாத்திரையை வந்து கருப்பட்டிக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க, கசப்பு. அது மாதிரி நல்ல தகவலை நயம்பட சொல்லியிருக்கிறார். இது மாதிரி தான் எல்லாருமே அவர் பேசுனது ஒரு பகுதி, அதே போல் அதே அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி ரசித்ததுனால, கைதட்டினால அவரால் பேச முடியும். அப்போ நீங்கள் தான் முக்கியம் நிகழ்ச்சியுடைய நிறைவரைக்கும். அதனால தான் இவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆதவ் பப்ளிக் பள்ளி பெரம்பலூரும், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம், பாப்பாச்சி எல்லாம் இணைந்து இவ்வளோ ஒரு முகத்தில் மகிழ்ச்சி கொண்டு வர்றதுக்காக சிரமம் எடுத்திருக்காங்க. நிரம்ப ஆசிரியரை பற்றி சொன்னார். அதான் உண்மை. தன் வாழ்நாளில் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, இளநீரை போன்று ஒரு தூய்மையான ஒரு பணி ஒன்று இருக்குன்னா அது ஆசிரியர் பணி மட்டும். சரிங்களா? எங்கள் ஸ்கூல்லேயே, எங்கள் காலேஜில் நம்ம வாத்தியார் வந்தோன்னே முத்து பேசினா வெளியே பண்ணுவார். அதே பள்ளிக்கூடத்தில் 6 முறை கெஸ்ட்டாக கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசணும் அப்படின்றார். அது மாதிரி அது இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சி. அது மாதிரி ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்க, ஆசிரியர் தான் சொல்லி ரொம்ப திறம்பட பேசியிருக்கார். நிறையா விஷயங்கள் அப்படி தான் இன்றைக்கி மாணவர் செய்கிறாங்க. அதெல்லாம் மறுத்து இல்லை, பெற்றோருடைய பங்கை யாராலையும் வசிக்க முடியாது சார். அதுக்கு தான் நிரம்ப சொன்னோம். அவங்க பேர் வச்சிருக்க கூட காரணமாக சொன்னோம். அதை விளக்கி அழகாக பேசுவதற்கு அவரும் பேராசிரியருக்கு பேராசிரியரே பதில் சொன்னால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். நல்ல உற்சாகமான கரகோஷம். தட்டலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க தட்டாட்டி முறையில் தட்டல் எட்டி பார்க்குறாரு, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படி. வந்தாய தாயே வாமகனே என்றாயே, தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே.
வல்வன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கேன் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்ல கைதட்டுங்க, ஒன்னும் வஞ்சனையே வைக்காதீங்க. அதுலயும் நடுவரில் இந்த பெரம்பலூர்ல ஒரு நல்ல சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? குறிப்பா பெண்கள் தாய் குழந்தைலாம் நடுவுல உட்கார வச்சுட்டு பெரம்பலூர் ஆண்கள்லாம் அப்படி சுத்தி இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறாங்க. இதை பார்க்கிறப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன தெரியுமா? எங்க ஊர்ல புத்தக திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான மக்கள் நிறைந்த ஊர். அதுலயும் சென்னையிலேருந்து வந்து நின்று நம்ம பெரம்பலூருக்கு ஒரு பஞ்சு நிலாக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, அது என்ன சொன்னாரு? கும்பகோணம் பக்கத்துல திங்களூர், நல்ல மக்கள்னா பெரம்பலூர். என்ன சென்னையில இருந்து வந்து நீங்க இங்க சொல்றீங்களே, 6 வருஷமா தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த ஊரை பாராட்டி சொல்றேன். கிளாப் எப்படி வரும் பாக்குறீங்களா? டெண்டுல்கர் அடிச்சது 100ல 100. எதிரணியை பார்த்தாலே ஒரே போர். கையை தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற அற்புதமான ஊரு தமிழ்நாட்டிலே நம்ம பெரம்பலூர் நடுவர் இல்ல. அங்க பாத்தீங்களா கிளாப்ப எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. அதுலயும் முன்னுரை பேசுறப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே நடுவர்ல, என்ன கணக்கு வாத்தியார் அடிச்சாருன்னு சொன்னீங்க. அதனுடைய ரகசியத்தை மட்டும் இந்த மேடையில ஒரு பஞ்ச் ரிலாக்ஸ் சொல்றேன். ஏன் உங்களை கணக்கு வாத்தியார் அடிச்சாங்கன்னு அவங்களுக்கே புரியும். அந்த லாஸ்ட் லைன் அப்ப நான் கேட்காமலே கைதட்டுவாங்க. சொல்லிடுவா, உங்களை பாராட்டாம போனா நல்லா இருக்காது. ஆசிரியர் வந்தார்ல, அண்ணன் ஒரு ஆசிரியர் தானே, உங்களை பாராட்டி ஏதாவது சொன்னாரா? ஆனா நான் சொல்றேன், எங்க பெரம்பலூர் மண்ணுல சொல்றேன், உங்களுக்கு கை தட்டல எப்படி வருது பாருங்க. மண்ணுல மைக்ல தானே சொல்றீங்க? ஆமா, அப்புறம் மண்ணுன்றீங்க. ஆனா இந்த மைக்கு பெரம்பலூர் மண்ணுல தானே இருக்கு, போய் கனெக்ட் ஆகுது இல்ல, அதனால சொன்னேன். சொல்லட்டுமா? லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம், கவனிச்சு கேளுங்க. ஓகே, கேபிஓயின் ஜட்ஜ் நீங்க, கலக்க போவது யார்? கேபிஓயின் ஜட்ஜ் நீங்க, காமெடியில் செஞ்ச பஜ்ஜி நீங்க. ரைமிங் எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்றாரு பாருங்க. கேபிஓயின் ஜட்ஜி நீங்க, காமெடியில் செஞ்ச பஜ்ஜி நீங்க, குக் வித் கோமாளியின் ஹீரோவே, கணக்கு பாடத்துல 12வதுல நீங்க எடுத்தது 0வே. பாத்தீங்களா? அதனாலதான் கணக்கு வாத்தியார் அடிச்சிருக்கு. அதுல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சொன்னோன்னு தான் ரொம்ப மகிழ்ச்சியா ரசிக்கிறாங்க. அவர்களே நல்ல ஒரு அற்புதமான புத்தக திருவிழா. நிஜமாவே சொல்றேன், காந்தியடிகளை மகாத்மாவை பார்த்து கேட்டாங்களா, உங்க கையில 1 கோடி ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம மகாத்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒரு நூலகத்தை கட்டுவேன்னு சொன்னார். நூலகத்துக்கு அத்தனை சிறப்பு இருக்கு சார். நீங்க நூலகத்தை, அந்த லைப்ரரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அது அமைதியாக தான் இருக்கும். நூலகம் என்றைக்குமே அமைதியாகத்தான் இருக்கும். அதை தேடி வருபவர்களை புரட்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் மாற்றுகிறது என்று சொன்னால் அந்த நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களை வாசிப்பதற்காக ஒரு நல்ல நிகழ்வு. அதை ஒருங்கிணைச்சவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா நீங்க எல்லாமே கொடுத்தரலாம். ஏன்னா ஜவஹர்லால் நேருவை கூட தனி தீவுல உங்களை கொண்டு போய் தனியா விட்டுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப புத்தகங்களை நண்பனாக்கி தினந்தோறும் வாசித்து கொண்டே இருப்பேன்னு சொன்னாரா. அந்த புத்தகத்துக்காக ஒரு திருவிழா நடக்குது. பெற்றோரா ஆசிரியரா நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த புத்தக திருவிழா, நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்லவா? பள்ளிக்கூடத்துல போய் ஏடம் படிக்கிறது மட்டுமல்ல படிப்பு, கல்வி, பிள்ளைகளை மேம்படுத்துவது அது மட்டுமல்ல, இயல்பான பிராக்டிக்கல் லைஃப், வாழ்வியல் திறனை கற்றுக் கொடுப்பது கூட கல்விதான். இந்த வாழ்வியல் கல்வியை ஆசிரியர்கள் பெற்றோர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு மிக சிறந்த உதாரணமே இந்த புத்தக திருவிழா தான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே அவங்களுடைய ஆசிரியரோட வரல, தன்னுடைய பெற்றோர்களோட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னா வாழ்க்கை கல்வியே ஒரு ஆசிரியரா இருந்து பேரண்ட்ஸ் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏங்க அவர் ஆசிரியர் கூடவே தெரிஞ்சா அப்புறம் அவங்க பெற்றோருக்கு என்ன வேலை? பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன் பெற்றோர்கள்னு. நீங்க ஆசிரியர் பணிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. எப்படி? ஆசிரியர் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அடித்தது மணி, முடிந்தது பணி, பாயின்னு சொல்லிட்டு கிளம்பி போறக்கூடிய கலாச்சாரத்துல நம்ம வாழ்றோம். அப்படி வந்தாதான் அவங்க பிள்ளைய அவங்க பார்க்க முடியும் சார். நான் அண்ணன் சொன்னாரே, இன்னைக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நான் கேட்கிறேன். ஒரு காலத்துல வாத்தியார் வந்தா ஐயையோ வாத்தியாரான்னு பசங்க தெரிச்சு அடிச்சு ஓடணும். இப்ப பசங்க வர்றாங்க, வாத்தியார் தெரிச்சு அடிச்சு ஓடுறாரு. ஐயோ பசங்கடா என்ன பண்ணுவானு, ஏன்னா பேனா எடுத்து குத்துறான் சார். அப்ப இந்த ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கக்கூடிய சூழலா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். ஆனா பேரண்ட்ஸ் நீங்க அப்படி ஒதுக்க முடியாதுங்க. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு கேட்கும் திறன் எப்ப தெரியுமா அதிகமாகுது? 16 to 18 மாதங்கள்ல ஒரு குழந்தைக்கு கேட்கும் திறன் வருவதாக மருத்துவம் சொல்லுகிறது. அந்த தாய் என்ன தெரியுமா பண்ணுவா? வயிற்றுல பிள்ளை உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சோடனே அது கூட பேச ஆரம்பிச்சிருவா. அது கேட்குதோ கேட்கல பேச ஆரம்பிச்சிருவா.
அந்த குழந்தைக்கு வலிக்க கூடாதுன்னு குப்பரை கூட படுக்காம ஒருக்கணிச்சே படுத்துக்கிட்டு இருப்பா. இந்த 16-18 மாசம் தாண்டோன்ன பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கையில கண்ணாடி வளையல போடுவாங்க. இந்த வளையல் சத்தம் அந்த குழந்தைக்கு போய் சேருதே. முதலில் ஒளி என்கின்ற பாடத்தை குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியராக சொல்லிக் கொடுப்பதே அவளை கருவுல சுமக்கக்கூடிய அந்த தாய் தான் சொன்னா, இந்த தாயை தாண்டி ஒரு ஆசிரியர் இருக்க முடியுமா நான் கேட்கிறேன். என்ன ஆசிரியர் நீங்க சொல்லி தரீங்க? இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? பையன் ஃபர்ஸ்ட் வாத்தியாரை மதிக்கிறானா? அன்னைக்கெல்லாம் பேப்பரை எடுத்துட்டு கொடுத்தாங்க, கணக்கு பாடத்துல 2 மார்க் வாங்கியிருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் சொல்றான், போட்ட உனக்கே வெக்கல்ல, வாங்குற எனக்கு என்னையா வெக்கன்னு கேட்கிறான். ஐயா, காவிரி தென்பண்ணை பாலாறு எங்க வாத்தியார் மண்டியில் கோளாறுங்கிறான். 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ உள்ளதா டன் 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 நான் பாருங்க. அன்னையோட பாடம் நடத்துட்டு விட்டு ஓடியான்ட்டு சார். எதை கேட்டாலும் திருப்பி பேசுறான். அன்னைக்கு ஒரு வாத்தியார் சொல்றாரு, உங்க பையன் ராணுவத்துல வருவான்னு நினைக்கிறேன் சார், ஏதாச்சும் சொல்றீங்க? எல்லாத்துலயும் பார்டர் மார்க் தான் வாங்கியிருக்கான், பார்டர்ல தான் போய் நிக்க போறான் கடைசியில. எதை கேட்டாலும் பதிலுக்கு பதில் பேசுறான். அப்ப ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு இன்னைக்கு சரியில்லாத சூழல்ல இருக்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? எனக்கு ஒரு கணக்கு வாத்தியார் தெரியும். அவர் பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏய் உங்ககிட்ட 200 ரூபா இருக்கு, 4 பேத்துக்கு 100 ரூபாயா கொடுக்குற, இந்த கணக்கு சரியா தப்பா? அவன் சரி சார் அப்படின்னு இருக்கான். இவர் திரும்பி, ஏய் உன்கிட்ட இருந்ததே 200 ரூபா, 4 பேருக்கு எப்படா 100 ரூபா கொடுக்க முடியும்? 50 தானே கொடுக்க முடியும். அப்ப இந்த கணக்கு தப்பு தானே. அதுக்கு அவன் 4 பேருக்கு நல்லது செஞ்சா எதுவுமே தப்பு இல்லை சார் அப்படிங்கிறாயா. என்ன அதுக்காக கணக்கு கூட அப்படி சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பேரண்ட்ஸுமே சில நேரம் குழந்தைகளை கண்டிக்கிறது கிடையாது சார். நீங்கள் குழந்தையை கண்டிப்பது, ஸ்வீட்டு இனிப்பு வாங்கி கொடுத்து அவங்கள கொஞ்சுவது எந்த வகையில் அன்போ, கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அது இப்போ அவனுக்கு நல்லதில்லை, எதிர்காலத்தில் நல்லதா இருக்கும். ஆஹா. ஆனால் பார்த்தீங்களா என்ன செய்வான் தெரியுமா? அன்றைக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர், என்னங்க மைனுக்கு 18 வயசு ஆச்சு, எல்லாம் இப்படி கட்டி குட்டு வச்சுடா போயிட்டான், ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அதுக்கு ஒரு என் மையம் பரவாயில்ல சார். என்ன சொல்கிறீங்க? ட்ரிங்க்ஸு கிடையாது, ஸ்மோக் கிடையாது, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது சார் இந்த வயசில். என்ன வயசாது? நேற்று காலையில் தான் பிறந்தேன். பாத்தியா? 2 பேரும் பின்ன இப்படி எங்கேயா பார்த்துருக்கீங்க? இப்படி வெறுமனே புகழ்றது. பரீட்சை நெருங்கிருச்சுன்னா என் பையன் டிவியை தொட மாட்டேன், செல்போனை தொட மாட்டேன். உங்க பையன், நம்ம பையன் புத்தகத்தை தொட மாட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ஒரு பெருமையா சார்? இப்படி பேசி பேசியே நம்ம அவனை மாத்திரம் சார். அப்படி இருந்தாலும் பேரன் சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறான் சார். பள்ளிக்கூடத்துல அதையும் கேட்கறது இல்ல. அன்னைக்கு போய் வாத்தியார் எழுத சொல்லிக்கிறான், மண்ணின் மைந்தன் எழுதுறா. இவன் எழுதியிருக்கான் 5 சொல்லி இன்னும் போட்டிருக்கான்னு. தமிழ்ல 3 சொல்லி இன்னும் இருக்கு, 2 சொல்லி இன்னும் இருக்கு, 5 சொல்லி இன்னும் எங்கேயாவது இருக்கா? நான் பார்த்து கேட்டேன், என்னடா 5 சொல்லி இன்னும் போறேன், தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படிங்கிறா. ஐயா, அதுக்கா நான் முட்டைப்பட்டா தமிழை வளர்க்கறது. ஆனா ஒரு பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கப்பவே தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் பெத்தவங்க என்ன தெரியுமா பாடுவாங்க? பள்ளி கூடம் நான் போகையில பம்பரமாதனோடு வேண்டா, வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்ல பாடு வேண்டா. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்தத சந்தோஷம், இந்த சிங்கத்தை பெத்தத சந்தோஷம். உங்களை பெத்தத சந்தோஷம், இந்த சிங்கத்தை பெத்தத சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நெல்லா சோறு வேணும் நாங்க நடவண்டி ஓட்டி. அதுதாங்க அப்பாவுடைய பாசம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா சார்? ஆசிரிய பணிங்கிறது எப்படி தெரியுமா? சுயநலம் சார்ந்தது. மாணவர்கள் அவர் சொன்னார்ல, காலையில 10 மணிக்கு போனா 5 மணிக்கு அவங்க வேலை முடிஞ்சிடும், அதோட அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பாடம் எடுத்துட்டு போட பில் அடிச்சதுன்னா அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிட்டு கொடுக்க போகணும்னு வெளியே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் ஆள் வந்து நிற்கும். மணி அடிச்சா அவங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறது ஆசிரிய பணி. தனக்கு முடியாதுனா கூட தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காகவே வாழ்றதுதான் பெத்தவங்களோட பணின்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸுக்கு நிகரா அவங்க இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்ற நடுவரில். ஏன்னா ஆசிரிய பணிங்கிறது ஒரு சுயநலம் சார்ந்து. ஏன் தெரியுமா சொல்றேன்? நானும் ஆசிரியர் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் ஒரு கல்லூரியிலயோ ஒரு பள்ளியிலயோ வேலை பார்க்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி இதை விட சம்பளம் கூட கிடைச்சி ஒரு வேலை வந்துருது. நான் என்ன சார் பண்ணுவேன்? என்கிட்ட படிக்கிற பையங்க தான் எனக்கு முக்கியம், அவங்களுடைய வாழ்க்கையை தான் நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேனா?
டக்குன்னு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் லெட்டரை கொடுத்து நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஏன் கேரியரை பார்க்கணும்னு நான் போயிடுவேன். சுயநலம் சார்ந்தது. ஆனா ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ முடியலனா கூட என் பிள்ளை நல்லா வரணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பெத்தவங்கன்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா எந்த டீச்சர்ஸும் வர முடியாது சார். அதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் ப்ரோவர்ப்ல கூட அழகா சொன்னா, பேரண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் a first teacher. Parents is always a first teacher. Teacher is always a second parent னு சொன்னானா, என்னைக்குமே ஃபர்ஸ்டா இருக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் தான் சொன்னா அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ஒரே ஒரு செய்தி தான். பிரேமா ஜெயக்குமார்னு அப்படி ஒரு தமிழச்சி. இந்த தமிழச்சியை சொல்லி நிறைவு செய்றேன். இந்த பிரேமா ஜெயக்குமார் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா? அவ இங்க இல்ல, இந்த தமிழச்சி மும்பை மாநிலத்துல வாழ்றா. அவ பண்ண சாதனை என்னன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்ல, அக்கவுண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கினா அந்த தமிழச்சிக்காக நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. நிருபர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த தமிழச்சிட்ட கேட்டாங்க, எப்படிமா பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியரோட பிள்ளையே இந்த மாதிரி மார்க் வாங்க முடியலையே, நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவுடைய கூலி தொழிலாளியோட பொண்ணு, நீ எப்படி இந்த மாதிரி மார்க் வாங்கினேன்னு கேட்டப்ப அந்த பிள்ளை சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சார், எங்க அப்பா என்ன சாதாரணமா படிக்க வைக்கல சார், ஆட்டோ ஓட்டுறார். காலையில 6 மணிக்கு ஆட்டோ சாவி எடுத்து வெளியில போவாரு, ஆட்டோ ஓட்டி நைட்டு 8:30 மணிக்கு வருவாரு. வர்றப்ப அவருடைய காக்கி செட்டெல்லாம் வேர்வையில பூத்து பூத்து வெள்ளை வெள்ளையா இருக்கும். வந்து அவசர அவசரமா எங்க அம்மா வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்ப வெளியில போவாரு. எங்கப்பா போறேன்னு கேட்பேன், தங்கம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்பா ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம எல்லாம் 3 வேளை நல்லா சாப்பிடணும்னு ஆட்டோ ஓட்டுறேன், நைட்டு கண்ணு முழிச்சு நான் ஆட்டோ ஓட்டினா தான் உங்களை நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு பெத்தவன் சொல்றான்னு சொன்னா, இன்றைக்கு பிள்ளைகளுக்காக வாழ்பவர்கள் பெற்றோர்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் சரி, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு, மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆசிரியரை காட்டிலும் பெற்றோர்களே என்று சொல்லி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழ்ல புத்தகங்களே வந்துருச்சு. வாத்தியார் இல்லாமலே பாடம் நடத்தக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஒரு சப்ஜெக்ட் தெரியலனா பையன் யூடியூபை ஓபன் பண்ணி பார்த்து அவனாவே கத்துக்கக்கூடிய ஆற்றலை இன்று கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருச்சு. ஆசிரியருக்கு மாற்றாக அறிவியல் வந்துவிட்டது. அப்பா அம்மாவுக்கு மாற்றாக உலகத்துல எந்த கொம்பனாலும் எதையும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா, மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்று சொல்லி, நடுவர்களே, கூழு சுண்டல் வேர்க்கல வத்தகை விடமாங்க சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மறு பேட்டல் இலை நீரா தூக்க கரம்பிட்டா கம்பிட்டு வெள்ளரிக்கா அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில், இந்த ஆசிரியர் இது எல்லாமே டூப்பு. பேரண்ட்ஸ் தான் பசங்களுக்கு டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி பெரம்பலூர் மக்களே வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, இதை சொல்லாட்டி நிறைவேறாது. எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். இதை கேட்டு கேட்டு நம்மளால நான் முட்டாள் ஆயிட்டேன். மீதி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விளையாட்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப அழகு. அதான் பேராசிரியர் சண்டை போடும்போது, சாதாரண மனிதன் சண்டை போடும்போது பிரச்சனையாகும். இவங்க சண்டை போடும்போது நிறைய புதிய விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப அழகாக தகவலை சொல்லிடு. பேச்சு அப்படி சொல்ல வந்த விஷயத்தை, யார் ஒருவன் பேச்சாளன் என்றால், வாயை பயன்படுத்துவெல்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தைகளை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். அதனால் இதை சார், சங்கு ஊதியது அப்படின்றதுக்கும் சங்கு முழங்கியதுக்கு வித்தியாசம் ஒன்று தான். அந்த வார்த்தையை பயன்படுத்து. ஒருத்தர் மாடு அப்படின்னா கோப்படுவான், அவன் பசு போலங்க அப்படின்னா 2 டீ வாங்கி கொடுப்பான். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். மிருகம் மாதிரி நடக்கிறியாடான்னா டென்ஷன் ஆவேன், அவன் சிங்கம் மாதிரிங்க அப்படின்னுங்க விஷயம் ஒன்று தான். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அவன் ஜெயிச்சாலும் அது மாதிரி. ஏன்னா ஒரு ஆள்லாம் பேசினார் அன்னைக்கு, மிரண்டாய் பேசுறார். பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். என்ன சொன்னார்? சொன்னார்ல, சொல்லிட்டார்லங்க. அப்ப பாரதியார் சொல்லுகிற பொழுது அத்தனை பேருக்கு சபையில சொல்லுகிறார், சும்மா இல்ல, எல்லாரும் முன்னுக்கும் சொன்னாருங்க. சாதாரணமா சொன்னார் நினைச்சீங்களா? யாரு? நம்ம பாரதியார். அவர் தானங்க சொன்னாரு. 3/4 நேரம் ஆச்சுங்க. என்ன சொன்னான்டே சொல்லுங்க. அவன் சேரோட்டை பிடிச்சி கிளம்பிட்டு பின்னாடி ஓடுறாங்க. சார் என்னதான் சொன்னாரு? நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன், டைம் ஆச்சுன்னு ஓடி போயிட்டான். இப்படி பேச நாம என்னத்தை செய்ய முடியும்? சொல்ல வேண்டிய உடனே சொல்லணும் சார்.
ஜப்பானை போர் ஒரு ஆளு, லண்டனை போர் கீழே உன் குடும்பத்தை போடுறா. எதுவுமே நம்ம சொந்தத்தை வச்சுட்டு பேச முடியாது சார். இன்னொரு லட்சத்தீவை மீட்பேன் கீழே இருந்த ஒரு சம்சாரம் அடை வச்ச ஒரு நகை மீளு எல்லாம் லட்சத்துக்கு முகர கீழே இறங்கி அப்படி ரொம்ப பிரச்சனை. நம்ம ஆட்டுக்கு ஒன்று பேசிட்டு போயிட முடியாது சார். நான்லாம் சின்ன பிள்ளை வச்சுட்டு சொல்லுவேன், நீதி செத்து போச்சு அப்படின்னு கீழே இருந்து ஒருத்தன் அடக்கம் பண்ணுங்க. அதுக்கு என்ன விதி விளையாடுது, எத்தனை ஸ்கோர் அப்படின்றான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றான். சின்னப்பேட்டை நான் ரொம்ப சிரமப்படுவேன். அன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே ஒருத்தன் வந்து காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள் அப்படின்னா. உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? உங்களை மாதிரி தான் வளரிக்கிட்டே இருப்பார் அங்கிள் அப்படி. இப்போ இது உங்களை நான் சிரிக்கவே சொல்லலை, ஆனால் சிரிக்கிறீங்க. ஏன்னா அசிங்கப்பட்டது நான், ஆனந்தப்பட்டது நீங்கள். அப்படி பேச்சு இதுதான் இவங்க வந்து வெற்றியாளர்களாக குறைந்தது 15 ஆண்டு காலமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அது ஒரு காரணம். இந்த புன்னகைக்கு விலை மதிப்பு இருக்கா சார்? சார் வீல் சேரில் குழந்தை ஆரம்பிக்கிறோம், 70 வயசில் வீல் சேர்லேயே வாழ்க்கை முடியுது. இதுக்கு இடையில் அதுக்கு நம்ம வீல்னு கத்தி கிடக்கணும். கருவறை கல்லறை இடையில வகுப்பறை. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தீங்க எல்லாமே சார். பால் ஊற்றி குழந்தை ஆரம்பிக்குது, பால் ஊற்றி ஒரு மனுஷ வாழ்க்கை முடியுது, பாலில் தொடங்கி பால்லையே. நீங்கள் நினைக்கலாம் புத்த திருவிழான்னு கூப்பிட்டு வந்தோம், பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கு அன்னை 10 லிட்டர் பால் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக வரும். நிதர்சனத்தை உண்மையும் சொல்லி ஆகணும்ல, அதுக்காக நம்ம இல்லை சார். ஏன்னா வாழ்க்கைன்ற என்னன்றாங்கன்னா சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் வாழ்க்கை. பரவாயில்ல, போய் சவுண்டு கைதட்டு குறையுது, உடனே நான் அடுத்த ஆள் எழுப்பிடணும். இதே ஒரு நடுவருக்கு அழகு. ஏன்னா ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு நிற்குது, பால் ஊத்துனானா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நல்ல சபை இப்படியே இருக்கணும். கடைசி பேச்சாளர் வரைக்கும் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஒரு ஆள் போங்க 2 ஆள் போங்க தப்பு கிடையாது. குபிர் குபிர் குபிர்ன்று 15-20 பேரா எந்திரிச்சு வரும்போது வீடு வீடா வருவாங்க, போகும்போது வார்டு வார்டா எந்திரிப்பாங்க. 6வது வார்டு கூட எந்திரிக்கடியே நம்ம வேணும் வந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி செட்டு சேர்ந்து விட்டு எங்களை சிரமப்படுத்தி விட்டுறாங்க. ஒரு ஆள் ஓரமாக போங்க. அதே தயவுசு 3 சீட்டில் யாரும் எந்திரிச்சிடாங்க. எனக்கு ஒரு வியாதி இருக்குது, யாராவது குபீர்னு எழுந்துச்சா எனக்கு படபடன்னு கருத்து கீழே விழுந்துருவேன். அப்படியே இருக்கணும். இதுதான் சார். சார் நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்தில் இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது, நைட்டில் இருந்தவே காலையில் இல்லை. பார்த்துருக்கீங்களா? என் கூட தாங்க படுத்திருந்தேன், 12 மணிக்கு நெஞ்சை பிடிச்சான், கொபகோபம் ரத்தமாக கக்கி அம்புலன்ஸில் போயிட்டேன் 6 மணிக்கு. சார் நான் ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னேன் சார், 85 ஜோக் சொன்னேன் அசராம, ஒரு வயலும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்குன்னு சிரிச்சான். அப்போ இன்னைக்கு ஒரு ஆளை சிரிக்க வைக்க ஜோக் சொல்ல தேவையில்லை, நம்ம கஷ்டத்தை சொன்னாலே போதும், கக்குன்னு சிரிச்சுப்போம். அதான் இன்னைக்கு. ஆனால் ஆறுதல் சொல்கிற மாதிரி விடுமாப்பில் எல்லாம் சரியா போ, மனசுக்குள்ள ஆஹா பெண்ணுக்கு வேணும்டா அப்படி. பார்த்தீங்களா? வாக்கிங் போகிறேன் எங்கள் தெருவில், எத்தாப்பில் வந்தவன், என்ன சார் சுகரா அப்படின்னா. வாக்கிங் போகிறோன்னு போகிறோம் சுகராயா, ஒரு நல்லதுக்காக போகிறோம்யா அப்படிலாம் சொல்லாங்க. என்ன வயசு? 43. அதெல்லாம் வந்திருக்கும். இல்லைண்ணே நான் டெஸ்ட்டு, கண்ணு உள்ளே போயிருக்குவார் சார். அவனே ஒரு டாக்டர் மாதிரியே பேசினான் சார். நான் சுகர்னு தட்டிக்க நீ விட மாட்டேன் போல, ஏன்னா அடுத்த நாள் அவன் கூட நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு என்ன தேடிக்கிட்டு இருக்கான். இல்லை மறுநாள் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன், எத்தாப்பில் வந்தேன்னே பாருங்க சார் பத்தியா சுகர் இல்லை. எல்லா லேப்பையும் நம்ப முடியாது சார். இப்போ எல்லாம் அப்படித்தான் ஆறுமுகம் காமிச்சான். நேற்று அடக்கம் பண்ணிட்டாங்க. இல்லை பையன் முடித்துறான் சார். என்னையா பத்தடி ஐயோயோ இப்போ அவசகுணமாக காலை 6 மணிக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி வேற தெருவில் வாக்கி போனேன். டர்ன்னு ஒரு டூலர் முன்னுக்கு, முத்து சார் உட்காருங்க சார். என்ன சார் உட்கார்? இல்லைண்ணே உட்காருங்க பேசாங்க அப்படின்னு வீட்டில் வந்து இறக்கிட்டான். என்னையா போங்க நடந்து போவீங்களாக்கும் சார். வாக்கிங் போகிறேன், வாக்கிங் டாப்பில் நடந்து போவீங்களாக்கும். இல்லை வாக்கிங்கே நடந்து போகிறதானே. இந்த மாதிரி காலகட்டத்தில் இது வேணும் சார். இந்த புன்னகை இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது சார். அதுக்குத்தான் இந்த 6 பேரை நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் சொல்கிற உரம் தினந்தோறும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருங்க. நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். அந்த பணியை தான் இவங்க ஊரம் செய்கிறாங்க. ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சுன்றனால புத்தகம் வாசிக்கிறது அவங்க பேசலாம் இருக்கு. நாங்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன, வீட்டில் ஆட்டு உரல்னு இருக்கும்,
இந்த உரல் என்னைக்கு வெளியே போச்சோ அன்னைக்கு இந்த உடல் பூரா மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அடுத்த ஆள் கூப்பிட்றது எனக்கு மரியாதை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கூட வெளியே போயிடுவீங்க, அதுக்காக பார்க்குறேன். இப்பொழுது இந்த அணியினுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினப்ப பெற்றோர்கள் தான் இப்போ சாதனா அவர்கள் ஆசிரியருடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் சொல்கிறதுக்கு அவங்க ஒரு ஆசிரியர் அப்படி என்பது சரியாக இருக்கும். பெரிய கரகோஷம் கொடுங்க. விட இந்த ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார், அதனால தான். எது பட்டிமன்றம் பேசுகிறதா? இல்ல நடுவர்களே, பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட 40 பிள்ளைகளை சமாளிக்கிறத விட வீட்டில் இருக்க 2 பிள்ளைங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாகப்பட்டினத்தில் 2004 சுனாமி வர்றப்ப அங்க இருக்க தன்னுடைய பையனை கூப்பிட்டு கும்பகோணத்தில் ஒரு நண்பர் வீட்டில் விட்டார். பார்த்துக்கினே திடீர்னு சுனாமி வருது, ஒத்த பையன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு வண்டி ஏறி கொஞ்சம் தான் தாண்டியிருப்பார். போன் வருது, மாப்பிள்ள பையனை கூப்பிட்டு போ, அதுக்கு நீ சுனாமி கூட அனுப்பிவிடு, நான் சமாளிச்சிருவேன். 1/2 மணி நேரத்தில் டிவியை உடைச்சி பூரா தட்டி விட்டு இங்கே பாரு வீடவே சுடாடு மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். சமாளிக்கிறது கஷ்டம். பேசுங்க. பேரன்புக்கும் பெரும் பண்புக்கும் சொந்தக்காரர்களான பெரம்பலூர் வாழ் சொந்தங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை கூறி, நல்லதை மட்டும் பேசி நல்லதை மட்டுமே யோசி, என்னாலும் இதை கடைபிடிக்க புத்தகங்களை வாசி. இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு ஒரு 10 புத்தகங்களை பரிசளிக்க ஆவலோடு அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி, உனக்கு ஒரே ஒரு புக்கு செக்கு புக்கு கொடுத்தா பேசாமல் கிளம்பிடுவீங்க. நடுவர் அவர்களே, கல்லை சிலையாக மாற்றினால் அவன் சிற்பி, மண்ணை பானையாக மாற்றினால் அவர் குயவன், கற்பனையை ஓவியமாக மாற்றினால் அவர் ஓவியன், மாணவனை மனிதனாக மாற்றினால் அவர்தான் ஆசான். நீங்க உங்க குழந்தைங்களை வெறும் கல்லா கொண்டு ஒவ்வொரு ஆசிரியரிடமும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த கல்லுல எந்த கல்லு சிற்பமாகவும், எந்த கல்லு தூணாகும், எந்த கல்லு படிக்கல்லா மாறும்னு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்தந்த குழந்தைய எந்த வகையில உயர்த்தலான்னு உங்க குழந்தைங்களை எங்க குழந்தைங்களா நினைச்சு நாங்க காப்பாத்தி உங்க கையில கொடுத்தா, அபுவன என்ன பேசினார் நடுவர் அவர்களே? என்ன பேசுறாரு? என்னமோ ஆசிரியர்கள்லாம் குழந்தைங்களை பார்க்காத மாதிரியும் மாணவர்களை கவனிக்காத மாதிரியும், எங்கேயாவது என்னது ஆசிரியர் பணியே அறப்பணின்னு அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி யாராவது இருக்காங்களா? என்னமோ டைம் முடிஞ்சிச்சுன்னா, பீரியட் முடிஞ்சிச்சுன்னா நாங்க கிளம்பிடுவோன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே. நான் கிளாஸ் எடுக்க, நான் கெமிஸ்ட்ரி டீச்சர்ல, என் கெமிஸ்ட்ரி பீரியட்ல தூங்கிட்டாலுமே தவிர பிடி பீரியட கடன் வாங்கினாச்சு என் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்காம போக மாட்டேன் நடுவர் அவர்களே. அதுலதான் ஸ்போர்ட்ஸ்ல சோப் டப்பா வாங்கிட்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் நமக்கு கொடுத்த அந்த 3/4 மணி நேரம் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க பத்தாம கூட 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு கூட போகாம தன்னோட பிள்ளைகளை கூட கவனிக்காம 6 மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தீங்க பாருங்க. ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்த எத்தனை டீச்சர்ஸ் கை தட்டிட்டு இருக்காங்க பாருங்க. 6 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல்லயே இருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து அவங்களோட வாழ்க்கையோட நலனுக்காக நம்ம குழந்தைங்களை கூட பார்க்காம இருக்கிற இந்த டீச்சர்ஸுக்கு மத்தியில பெற்றோர்கள் என்ன பண்றீங்க நான் கேட்கிறேன். டீச்சர்ஸ் எங்கேயாவது முதல்ல டீச்சர்ஸா மதிக்கிறீங்களா? நீங்க ஏதோ புள்ள பிடிக்கிற மிஷின் மாதிரியே வச்சிருக்கீங்க. உங்க புள்ள வீட்டுல அபோன்னா சொல்றாரு, வாழ்வியலை கற்பிப்பது பெற்றோர்கள் தான். நான் என்ன கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு உங்களால வாழ்வியலை சொல்லி கொடுக்க முடியும்ல? 5 வயசுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்த்தா என்ன? அவன் அப்பதான் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அவனை கொண்டு வந்து ப்ரீகேஜ்ல விடுறது யாரு? நாங்களா உங்க வீட்டு வீடா போய் ப்ரீகேஜ்ல சேருங்கன்னு கெஞ்சிரும்? இல்ல நடுவர் என் பிள்ளைய சேர்த்துக்காங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சினாரா? நான் இதுக்கு இங்க கெஞ்சிறேன். பள்ளிக்கூடம் அங்க 5 வயசு வரைக்கும் கூட உங்க பிள்ளைங்களை வீட்டுல வச்சு சாப்பாடு ஊட்டி பத்திரமா பாத்துக்கிட்டு அடிப்படை, நீங்க எவ்வளவுதான் எம்எஸ்சி பிஎட் பிஹெச்டி எல்லாம் படிச்சிருந்தா கூட அடிப்படை ஏபிசிடிய கூட உங்களால உங்க பிள்ளைக்கு 5 வயசுக்குள்ள சொல்லி கொடுக்க முடியாம தான் நீங்க கொண்டு வந்து எங்கள்கிட்ட வர்றீங்க. போனா போயிட்டு போதுன்னு நாங்க எங்களை தியாகம் பண்ணி எங்க பிள்ளைகளை பட்டினியா போட்டு எங்க பிள்ளைகளை பார்க்காம உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நன்றி விசுவாசமே இல்லாம அவர் பேசலாமா நடுவர்களே? நீங்க அவர் சொன்ன பாயிண்ட் எழுதலாமா? எழுதல. என்னம்மா ஒரு நடுவர் உங்களுக்கு கிடைச்சா ஆளாளுக்கு என்ன வச்சு அவன் பொம்மை மாதிரி வச்சிருக்கீங்க. நீ இன்னொரு வார்த்தை சொன்னார் நடுவர் அவர்களே. உண்மையிலே இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னதான் நீங்க மனசு வச்சாலும் உங்க பிள்ளைங்களை செல்போன் பாக்குறதுல இருந்து உங்களால காப்பாற்ற முடியுமா? நல்லா கையை தட்டுங்கக்கா. உங்க வயிற்றுச்சல் எனக்கு அப்படியே கண் கூட தெரியுது.
நீ பின்னாடி இருக்கும் வேற நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்களா சார்? ஏன்னா நீங்க தட்டாட்டி முறை தட்டாளி முறைச்சு பாக்குறீங்க. டேய் யாரு காதுகிட்ட வந்து தொப்புண்டு என்னத்தான் சொல்லிட்டான் அவன் அப்படின்னு அவரோட திட்டார். நாங்களே கொஞ்சமா வாம் பண்ணி ஒரு 20 பேரை தேர்த்திருக்கோம். அவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவார் போல. சார் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எந்த பிள்ளையாவது வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு அம்மா என்ன இன்னைக்கு என்ன சமைச்சீங்க, அம்மா இன்னைக்கு என்ன பண்ணீங்க, நீங்க காலையில இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு அன்பா எதனாச்சும் ஒரு பிள்ளை சொல்லுதா? இல்ல ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு எந்த பிள்ளையாவது பக்கத்துக்குதா? வந்த உடனே அந்த செல்போன் எடுத்து வச்சு நோண்டிட்டு இருக்கு. நீங்களே என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல நீங்க சமைக்கணுங்கிறதுக்காகவும் நீங்க பிரச்சனை இல்லாம சீரியல் பார்க்கணுங்கிறதுக்காகவும் தான் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு விடு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க பிள்ளைய டார்ச்சர் ஆக்குறீங்க. ஆனா நாங்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்க பிள்ளைங்களை செல்போன் இருந்து காப்பாத்துறோம். இதுக்காகவே நீங்க எங்களுக்கு காலம் பூரா நன்றி கடன் பட்டிருக்கணும் நடுவர் அவர்களே. இதுவாது பரவாயில்ல. அபு அண்ணனை நீங்க என்ன சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. அபு அண்ணனை என்ன சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க? பேராசிரியர் சொன்னா. நான் என்ன கேக்குறேன், அவரு ஆசிரியரே பிடிக்கலன்றாருல, அவரோட பிள்ளையோட முன்னேற்றத்திற்கு அவர் தானே காரணம். நீங்க சனாவோட அப்பான்னு அறிமுகப்படுத்த வேண்டியதானே? எதுக்கு பேராசிரியர் அபுன்னு அறிமுகப்படுத்துறீங்க? இவரும் கசிரிச்சுக்கிட்டே வந்து மேடையில ஏன் பேசுறாரு? என்னமோ ஒரு குடும்பத்தோட ரேஷன் கார்டு வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்க. அவர் போட்டு இவ்வளவு 10 வருஷம் போல ஜனான்றது எனக்கு இன்னும் தெரியுது. இந்த அண்ணனே சோகமாக்கல, கேமராமேனே சோகமாயிட்டார். உலக மக்களை சிரிங்கன்னு சொல்ற ஒரே மனுஷன் அவரே கேமரா கழட்டி மஞ்சள் பையில வச்சுட்டார். போதுமுடா உங்களுக்கு அடுத்தது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு படுத்துவாங்க பையங்க. சொல்கிறேன், அன்னைக்கு எங்கள் தாத்தா பொடி போடுறதுக்காக ஒரு ஐடியா பண்ணார். பொடி போடுமா வேணாமான்னு சொல்லி காயினில் பூவா தலையாக போட சொன்னார். அப்புறம் அவர் தலையை போட்டார், நாங்கள் பூவை போட்டோம். குழப்பறாயா, ஒரே குழப்பற. இப்படியெல்லாம் உள்ள பிள்ளைங்கள்ட்ட முதல்ல பேசி சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நடுவர் அவர்களே? இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? எப்படினாலும் நீங்க தப்பா தான் சொல்ல போறீங்க. என்ன இந்த கேள்வி சார் ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கணும், அதுவே கணிச்சிடலாம். நான் பெருமைக்காக சொல்ல மாப்பிள அப்படின்னு அடுத்து பெருமையா தான் சொல்ல போறேன். பேசுங்க சார். இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சார் இப்ப நான் ஒண்ணு சொன்னா நீங்க பேமெண்ட்ல கை வச்சிட மாட்டீங்கல்ல? உங்களுக்கு பேமெண்ட் இருந்தா தானே கை வைக்க போறேன். நீங்க சாப்பிட்டது நீங்க 8500 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கீங்க. சார் இன்னும் சாப்பிடவே இல்ல சார். பல்லோடான்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. பல்லூடாவா ஆர்கனைசேஷன் மிரல்றாரு. அத்தாடி இவங்களை உடனடியாக அனுப்பிவிடண்டா, புத்தக பேரே முடிச்சு விட்டு போயிடுவாங்க இவ்வளோ அப்படின்னு. சார் தயவு செஞ்சு நான் இப்படி சொன்னேனே நீங்க வருத்தப்படக்கூடாது. இதுக்காண்டி அடுத்த பட்டிமன்றத்துக்கு நீ கூப்பிடாம நீங்க இருந்துட கூடாது. அதெல்லாம் கேன்சல் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. சார் இப்ப நான் மேடையை விட்டு கீழே இறங்குறேன். எனக்கு முன்னாடி நீங்க போயிட்டு இருக்கீங்க, தயவு செய்து தப்பா நினைச்சிடாதீங்க சார். எனக்கு பக்கத்துல ஒரு கம்பு கிடக்குது கீழே. அந்த கம்பை எடுத்து உங்களை நான் அடிக்க முடியுமா? இல்ல, கம்பை வச்சு கம்பங்கூழ் தான் செய்ய முடியும் சார். இல்ல சார், கீழே ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியை வச்சு உங்களை நான் அடிக்க முடியுமா சார்? முடியாது இல்ல சார். அபு அண்ணன் அடிக்க முடியுமா? யாரு நினைச்சாலும் ஒருத்தவங்கள அவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த சமூகத்துல கையில கம்ப வச்சிருக்கிற உரிமைய இந்த சமூகம் 2 பேர்ட்ட தான் கொடுத்துச்சு. ஒன்னு காவல்துறை கிட்ட, இன்னொன்னு ஆசிரியர் கிட்ட. ஏன் தெரியுமா? இவங்க 2 பேர் மட்டும்தான் குற்றத்தை கலைக்க முடியும் இந்த சமுதாயத்துலன்னு இந்த சமூகமே நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கப்போ, பெற்றோர்கள் நீங்க அடிச்சா கூட இந்த பிள்ளைகள் அழுவாங்க, ஆசிரியர்கள் நாங்க அடிச்சா அவங்க அழக்கூட செய்ய மாட்டாங்க, எங்க மிஸ் தானே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நடுவர் அவர்களே. இந்த பக்குவம் பிள்ளைகளுக்கு இருக்கு, ஆனா பெற்றோர்களுக்கு இல்ல. ஒரு சென்னையில நடந்த ஒரு விஷயம், இந்த பையன் வந்து கிளாஸ் ரூம்ல விசில் அடிச்சிருக்கான், செல்போன் வச்சுட்டு இருந்திருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பிடி சார் என்ன பண்ணிருக்காரு, போய் அந்த பையனை கண்டிச்சிருக்காரு. ஏண்டா அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு உடனே அந்த பையன் அவன் மொபைல் போனை எடுத்து டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி என்னை வந்து 10 பேருக்கு முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது அவங்க அப்பா என்ன பண்ணலாம் நடுவர்களே, கிட்டத்தட்ட 50 அடியால கூட்டிட்டு வந்து அந்த பிடி சாரை அவ்வளோ அடிச்சு துன்புறுத்தி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு ஒழுக்க சீர்கேட அந்த டீச்சர் கண்டிச்சதுனால இன்னைக்கு நீங்க அந்த டீச்சரை தண்டிச்சீங்கல்ல, ஒருவேளை அந்த டீச்சர் ரெக்கவர் ஆகி திரும்ப ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பையனை பார்த்தா இதே 50 அடியால கூட்டி அந்த டீச்சர் அடிப்பாரா சார்? அதுதாங்க மன்னிக்கிற குணம். நீங்க தண்டிச்சாலும் கூட உங்க பிள்ளைகளை மன்னிச்சு ஏத்துக்கிற அந்த பெருந்தன்மைக்குரியவர்கள் தான் ஆசிரியர்கள். இதுல வந்து அபு அண்ணன் வந்து எங்களை பார்த்து சுயநலங்கிறாரு. நான் எல்லாம் ஒரு டைரி மில்க் வாங்கினா கூட அபு அண்ணனுக்கு கடன் கொடுத்துட்டு தான் தும்பேன். ஏ அப்பா என்ன தியாகம், அந்த நன்றி கடன் கூட இல்லாம என்னைய பார்த்து சுயநலவாதின்னு சொல்றாரு நடுவர் அவர்களே. உண்மையிலேயே இந்த உலகத்துல புண்ணியமான இடம் 2 தாங்க. ஒன்னு தாயினுடைய கருவறை, மற்றொன்று ஆசிரியருடைய வகுப்பறை. இந்த தாயோட கருவறை ஒரு பிள்ளைக்கு உயிரை கொடுத்தது, இந்த ஆசிரியரோட வகுப்பறை தாங்க ஒரு பிள்ளைக்கு அறிவை கொடுத்தது.
அறிவு இல்லாம அந்த பிள்ளை என்ன செய்வான் சொல்லுங்க. ஆனா இந்த பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா நடுவர்களே. இப்ப நான்லாம் டீச்சர்ல, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். இப்போ ஒரு பையனை புதுசா கொண்டுட்டு வந்து வரும்போது அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா, மேம் உங்களை நம்பிதான் நான் என் பிள்ளைய விடுறேன், உங்களை நம்பிதான் என் பிள்ளைய விடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனை நம்பிதான் நான் கிளாஸ்ல உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் நடுவர்களே, நீ எங்க இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லலாம்? என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அவன் என்கிட்ட சொன்னா எங்க அப்பா அம்மா கூட இருக்கேன் அப்படின்னா. சரிடா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா அம்மா என் கூட இருக்காங்கன்னா. சரி எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்கோம் அப்படின்னா. சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க வீடு சரளா ஆண்டியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னா. சரிடா சரளா ஆண்டியோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்குன்றான். இவனெல்லாம் வச்சு நான் எப்படி பாடம் எடுக்க முடியும் நடுவர்? உங்களை வச்சு நான் எப்படி பட்டிமன்றம் நடத்த முடியும்? எனக்கே குழப்பதே, அவன் சின்ன பையன் குழப்பமா குழப்பாதான் ஒரு இல்ல மேடம். இல்ல அன்னைக்கு ஒருத்தன் போன் அடிக்கிறேன், என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாப்பிள்ள எங்க இருக்கு அப்படின்றேன். ஓ இதயத்துல தான். அப்படி போனை வித்துட்டேன் சார். அந்த போனவே பட்டு பட்டுன்னு பேசுறாங்க சார். எல்லாத்துக்கும் உங்க பிள்ளைய நீங்க வந்து அன்பா பாசமா வீட்டுல நீங்க நடத்துனீங்கன்னா, டீச்சர்ஸ் நாங்க ஏன் கண்டிப்போட இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பிள்ளை வீட்டுல சாப்பிடலனாலும் ஏய் ஒழுங்கா சாப்பிடு, இல்லாட்டி உங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். உங்க பிள்ளை வீட்டுல விளையாண்டுச்சுன்னா ஏய் விளையாடாத, உங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். உங்க பிள்ளை அதட்டி உங்களை பேசுனுச்சுன்னா ஏய் ஓவரா பேசாத, உங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன். நான் என்ன கேட்கிறேன், நாங்கெல்லாம் மிஸ்ஸா இல்ல பிள்ளை பிடிக்கிற பூதமா? எங்களை காட்டி காட்டி உங்க பிள்ளைங்களை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு இங்க ஒரு அவன் ஸ்கூல் போனா இதுதான், டயத்துக்கு எந்திரிப்பா சாப்பிடுப்பா அதெல்லாம் மாட்டேன்வான். ஸ்கூல் போனா கூட கஷ்டப்படுவான். அம்மா கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா, வேணாம்மா நான் ஸ்கூலுக்கே போகிறேன். அவனுக்கு புரியுது உங்கள் சாப்பாடோட லட்சணம். இப்போ ஆண்களுக்கெல்லாம் என்ன ஒரு சின்ன தயக்கம்னா சார், குழந்தை நல்ல அறிவாளியாக இருந்தால் மட்டும் போதாது, ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரம் தெரியும். இன்றைக்கி குழந்தைய சாப்பிடுதா சார்? இது எதுக்கு சொன்னேன்னு கேட்காங்க. எதுக்கு நான் எதை சொல்ல வேண்டியே தெரியாது. ஏன்னா நான் நடுவர், எதை வேணாலும் நான் சொல்லுவேன். இந்த நேரம் எதுக்குங்க 9:30 மணிக்கு பொன்னாங்கரை ஒரு பிடிங்கிட்டு வராருன்னு கேட்கலாம். எது நான் அகத்திக்கிற கூட பிடுங்குவேன். அவ்வளோதான், உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதான். ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் வந்து இப்படி செய்கிறானே நினைக்காங்க சார். நான் என்ன கேட்குறேன், ஆண்கள் கொந்தளிப்பு போகிறான். நீங்கள் ஒரு சமையல் செஞ்சு வாட்ஸ்அப்பில் வச்சா லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருதே. அதுதான் அவருக்கு அதிர்ச்சி. பேசு சார். இந்த இப்ப எழுந்திருச்சு நின்னால ஒரு குட்டி பையன், அந்த பையன் மாதிரி என் கிளாஸ்ல ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன கேட்டான் என்கிட்ட, மேம் நான் எதுவுமே பண்ணாம இருந்தா நீங்க என்னை அடிப்பீங்களான்னு கேட்டான். நான் என்ன லூசா? இல்ல அது எப்படி அவனுக்கு தெரியும் சார்? இல்ல நான் எதுவும் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கனா? ஐயா ரெண்டுமே கரெக்டா இருக்கே. நான் ஏன்டா செல்லக்குட்டி உன்னை நான் அடிக்க போறேன், நீ எதுவுமே பண்ணலன்னா நான் மேம் உன் மேல கையே வைக்க மாட்டேன், உன்னை நான் அடிக்கவே மாட்டேன், உன்னை பாசமா தான் வச்சுக்குவேன். நான் இப்படி சொன்னதுக்கு அவன் திரும்ப என்ன தெரியுமா சார் சொன்னான், அப்ப நான் ஹோம்ஒர்க் தான் மேம் செய்யாம வந்தேன், நீங்க என்ன அடிக்காதீங்கன்றான். அப்ப அவன்லாம் இவ்வளோ கிரிமினலா கிரிட்டிக்கலா யோசிக்கிறான்னா, இவனெல்லாம் வச்சு பாடம் எடுத்துற டீச்சர்ஸ் நாங்க எவ்வளவு கிரிட்டிக்கலா திங்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணரணும் நடுவர் அவர்களே. உன்னையவே வச்சு பட்டிமன்றம் நாங்க நடத்தும் போது அவனை வச்சு நீ ஸ்கூல் நடத்துறதுக்கு என்ன? ஆனா இந்த பெற்றோர்கள் என்ன செய்றீங்க, உண்மையிலே இப்ப நானே கோவத்துல என் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டா நான் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல போயிட்டு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான்னா உடனே அவங்க அம்மா, நடுவர் அவர்களே என் வீட்டுக்காரரு கூட என்ன இவ்வளவு திட்டினது கிடையாது, அவங்க அம்மா அங்க உட்கார்ந்து திட்டிட்டு இருக்காங்களா, அவ கையில கட்ட முளைக்க, அவ நாசமா போக, நான் எவ்வளவு திட்டெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இப்படி 4000 ரூபாய்க்கு உரம் போட்டு எங்க தோட்டத்துல செடியே முளைக்கல, கையில எப்படிங்க கட்ட முளைக்கும்? நம்ம ஆளு பழமொழியை பூரா எப்படி மாத்திருக்கான் பார் சார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது என்ன கற்பூர வாசனை செஞ்சு இன்ஜினியரிங் காலேஜில் சேரப்போகுது? கழுதை எந்த காலத்தில் வந்தது, கற்பூரம் எந்த காலத்தில் வந்தது? அது எதுக்கு அந்த பழமொழினா, கழு என்கிற ஒரு புல், இந்த கழு என்கிற புல்களை தைக்கும் போது வளையும் போது அதுலேருந்து கற்பூர வாசனை வரும். அதான் கழு தைக்கும் போது கற்பூர வாசனை. இதுதான் பழமொழிய அர்த்தம். இவன் கழுதையாக மாற்றிட்டானே சார். அடி உதவுகள் அண்ணன் தம்பி, நீ வாழ்க்கைக்காக உன்னுடைய நிலத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நீ முன்னேறுவ, அண்ணன் தம்பியோட உனக்கு உதவ தேவையில்லை. பழமொழி விளக்கம் எத்தனை பழமொழி. சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும்னு சொல்லி வெறும் சட்டியை கரண்ட் கிண்டாய கரண்டியை போட்டு சட்டியை ஓட்டையை போகிற தட்டிக்கும். என்னங்க சொன்னாங்க பழமொழி இப்படி ஆகி போச்சு. சட்டியிலிருந்து அகப்பில் வரவே இல்லையே. அது எதுக்குன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்.
கல்யாணமான பெண்கள் கல்யாணம் ஆணி முடித்த உடனே முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுகிற பொழுது ஒரு ஆன்மீக நம்பிக்கை, கருவில் குழந்தவர். இவன் வெறும் சட்டியை போட்டு கண்டிட்டு இருக்கானே சார், எத்தனை பழமொழி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? சொன்னால் என்கிட்ட ஒரு 45 பழமொழி இருக்குது. நீங்கள் நாக்கு தள்ளி பிரிவின்றிருக்கா, நான் டயத்தை குறைக்கிறேன். உண்மையிலே இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பெற்றோர்கள் தான் நடுவர்களே பிள்ளைகளை வந்து இங்க பார், பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் பார், நீ தான் இருக்க அவனை மாதிரி மார்க் இருக்கியான்னு கம்பேர் பண்ணி அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிறதே பெற்றோர்கள் தான். ஆசிரியர் ஒரு காலமும் அப்படி பண்ண மாட்டாங்க. நீ இன்னும் முன்னுக்கு வான்னு மோட்டிவேட் பண்றது தான் ஆசிரியர்கள். அப்போ நான் சொன்னார்ல, நல்லா படிக்காத பையனை வந்துட்டு நீங்க வந்து ஒழுங்கா இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே கிளாஸ்ல அதிகமா சேட்டை பண்ற பையன் எங்க இருப்பான் தெரியுமா? சாப்பிடும் போது கூட டீச்சரோட பக்கத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவான். அவனுக்கு கூட எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, கொஞ்சம் துருத்துருன்னு இருக்க பையன் கூட நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கட்டும்னு அவனுக்கு தனி கவனிப்பு செலுத்தி அவனை பக்கத்துல உட்கார்ந்து அழகு பார்க்கறது தாங்க டீச்சர். எந்த காலத்திலையும் இந்த பிள்ளை இப்படி இந்த பிள்ளை இப்படின்னு பாகுபாடே பார்க்காத ஒரு நல்ல உள்ளம் இருக்குன்னா அவங்க தான். உண்மையிலே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா டீச்சர்ஸ்க்கு தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாம வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறத சின்ன வயசுலயே டீச்சர்ஸ் கத்து கொடுத்துறாங்க நடுவர்களே. இப்ப நீங்க சின்ன வயசுல தப்பு பண்ணீங்கல்ல, ஆமாம், உங்கள் வட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்தா உங்கள் இதுக்கு பூரா நான் தான் ஆளாகணும். நீங்க சின்ன வயசுல தப்பு பண்ணீங்க, உங்க டீச்சர் வந்து உங்களை வெளில அனுப்புனாங்கல்ல, கிளாஸ் விட்டு வெளில அனுப்புனாங்கல்ல. உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்களேன், டீச்சர்ஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாமே பிற்காலத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுறதா இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அப்ப அந்த வயசுல நீங்க ஃபைன் கட்டி பழகி இருப்பீங்க. பிற்காலத்துல சமூகத்துல ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை சின்ன வயசுலயே டீச்சர்ஸ் உங்களுக்குள்ள புகுத்துறாங்க. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா வெளியில அனுப்புவாங்க. நாளைக்கு நீங்க வீட்டுல தப்பு பண்ணுங்க, உங்க மனைவி உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்புறாங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா, மறக்காம எல்லா நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. என்னை கேவலப்படுத்தி நீங்க வாட்டி போய்ட்டே இருங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி அவங்க விரிவாக்கம் செய்யறாங்க நடுவர்களே. இன்னைக்கு குகேஷ் வந்து 18 வயசுலயே யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆனார்ல. உண்மையிலேயே அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பையனுக்காக அவ்வளவு போராடி இருக்காங்க, நாம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட ஆர்வத்தை பூர்த்தி செஞ்சு அவனை ஒரு நல்ல மனுஷனா, அவனை ஒரு அறிவாளியா, இந்த உலகத்திலேயே உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவனை மெருகேத்தினாங்கல்ல. அதுக்கு பக்கபலமா அவங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு கலங்கரை விளக்கம் எது தெரியுமா? ஒரு நல்ல செஸ் கோச்சை தேடிட்டு இருந்தாங்க. அந்த கோச்சு கிட்ட கொண்டு போய் விட்டாதான் நம்ம பிள்ளைய மென்மேலும் வளர்க்க முடியும்னு அப்பா அம்மா கூட டீச்சர்ஸை தான் நம்புறாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மாணவன் தலை சிறந்த மாணவன் ஆகிறான்னா அதுக்கு காரணம் அந்த ஆசிரியர்கள் தானே தவிர பெற்றோர்களின் பங்கு வெறும் 20% தான். முழுக்க ஆசிரியருடைய கவனிப்பில் இருக்கும் மாணவன் தான் உலகே திரும்பி பார்க்கும் அளவிற்கு முன்னேற முடியும் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. 6 பேர்களுமே 6 அடையாளங்கள். அவங்க 6 மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். என்னையோடு சேர்த்து ஒரே இடத்துல உட்காந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் 6 மாவட்டத்தோட தமிழை ருசிக்கிறோம். அதான் பெரிய விஷயம். அதுவும் எல்லாருமே ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பேசுறதுக்கு பெரிய உந்துதலை உண்டு பண்ணும். பார்த்தீங்களா, ஆசிரியர் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் சார், சில நேரம் குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. உள்ளே உட்காந்து இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. இன்ஸ்பெக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, அவர் கேட்குறார், அப்போ இந்தியாவின் பிரதமர் யார்? உயர் திரு மன்மோகன் சிங். வெரி குட். வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். குட் குட். விண்வெளியில் மனிதன் வாழ முடியுமா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். குட். போகலாம். இதை ஒருத்தன் சாவி துவாரத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கான். மனப்பாடம் பண்ணிட்டு அந்த உட்கார சொல்ல, உன் பேர் என்ன? உயர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். உன் வயசு என்ன? 365 நாட்கள். லீப் ஆண்டாக இருந்தால் 364. நீங்களாம் மனுஷன் தானா? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஓடா கிறுக்கு போல போடா போல வெளியே. இதுதான் சார், குழந்தைகளை பென்ட்ரைவ் மாதிரி வளர்க்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பால். அவன் பாருங்க, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டான், அடுத்த வாரம் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு. காரணம், புரிஞ்சு இயல்பாக படிக்கணும். எங்கள் வார்த்தையில் என்ன சொல்லும்போது, ஆடு மாடை போல படிடா அப்படின்பார். ஆடு மாடு என்னைக்கு சார் படிச்சிச்சு அப்படின்னு அதுக்கு சொல்லுவார், ஆடு மாடை போல படி. ஆடு மாடு என்ன சார் வேகமாக வயலில் மேய்ஞ்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்து மெதுவாக அசை போடும். அது மாதிரி ஆசிரியர் சொல்லும்போது வேகமாக கிணிச்சு எடுத்துகிட்டு வந்து, பரவாயில்ல என் கூட படித்தாலும் நிறையா இருக்கீங்க அப்படிலாம் அழகழகாக சொல்கிறாரு. உலகம் போகிற போக்கு சரியில்லை, அரசியல் சரியில்லை, இப்படி இருக்குது, ஆன்மீகம் இப்படி இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு 2029 உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு தேம்பி அழுகிறான், கண்ணில் காவிரியாக ஓடு. என்ன சார் சொல்கிறீங்க, உலகம் அழிய போதா? அவன்ப்பா அப்படின்னா அன்னைக்கு லீவா சார் அப்படின்னு இருக்கான். உலகமே அழிய போகுதுன்னா அவன் எப்படி லீவ் எடுத்து என்ன செய்ய போகிறான்? படாப்படுத்துவாங்க சார். கேட்குறாரு ஒருத்தன் எழுப்பி, சொல்லு 7 எவ்வளவு அப்படின்றாரு. பட்டக்குன்னு எந்திரிச்சு திடீர்னு கேள்வி விட்டால் பதறிடுவோம். பார்த்துறீங்களா? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விப்புறம் பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்பார். நம்மளுக்கு தெரியாதவங்களே மட்டும் 10 மார்க்கு படிச்சுட்டு போயிருப்போம், அது 1 வேர்டில் கட்டி வச்சுருப்பாங்க. நான்லாம் ரோம் நகரத்தின் சிறப்புகள்னு படிச்சுட்டு போவேன். ரோம் நகரம் எங்கே உள்ளன்னு சுருக்கமாக முடிச்சிருவாங்க. 16 பாயிண்ட் எங்கள் அப்பா டீயை போட்டு கொடுத்து விடிய படிச்சுட்டு போனது. இதுக்காக நான் படிச்சுட்டு வந்தேன். அதில் என்னை விட கஷ்டம் பிட்டு அந்த பேப்பரை கட் பண்ணிட்டு ரோம் நகரத்தின் சிறப்புகள் வலது வெயில் இருக்குது, இது இடது வெயில் இருக்குது, பித்தாகரஸ் தேற்றம் பின்பக்கத்தில் இருக்கிறது. அதை வைக்கிறதுக்கு ஒரு பிட்டு பேப்பர் வச்சிருப்பேன். 3ம் எங்கே இருக்கிறது. அவன் நிலைமை ரொம்ப மோசம். இந்த முத பிட்டு அடிக்கிற நம்மளை பயமுடுத்திடுவான். அந்த டேப்பில் அவன் ஆட்டுவான் கிட்டுன்னு. அதில் 4 பேர் எந்திரிக்கிறான் பார் வாத்தியார். சார் அதில் வச்சிருக்கு சார் நான்லாம் அவனே கட்டி கொடுத்தேன் வேர்த்து. இப்படி தானே சார் அது மாதிரி கேட்குறாரு. முத கேட்டோன்னு பதறிட்டான். 7 எவ்வளவு? பட 7 தண்ணி விடுறா 7 26 வெரி குட் உட்கார அப்படின்ட்டு பக்கத்தில் எனக்கு வெறுத்துருச்சு. சார் 7 14 அவன் 22 வெரி குட்ன்றீங்களே சார். நேற்று 48 இன்னைக்கு 26க்கு வந்திருக்கேன். இந்த வாரம் வந்துடுவேன். அவன் வெள்ளிக்கிழமை கடைசி கரெக்டான ஆன்சருக்கு வந்துடுவேன். வேறு வழி இல்லை. இப்படித்தான் அவங்க சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? பார்த்தீங்களா எப்படி பேச்சாளர்? பார்த்தீங்கன்னா எங்கள் பேச்சாளர் நான் பேச கைதட்டி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்லிட்டு அம்பார். இவ்வளோதான் மனித வாழ்க்கை, இவ்வளோதான் இருக்கும். தட்டிக்கு தான் எல்லாமே. ரொம்ப சந்தோஷம். இப்போ இதே வேகத்தோடு கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இல்லை பெற்றோருக்கு நிகர் பெற்றோர் தான். அவங்க போகவே 1 வாரம் ஆகும் போல். ஏன்னா அந்த கீழ்ஸோட அமைப்பு அப்படி.